திருச்சிற்றம்பலம். தரநிறைகணி அப்பம் மூடவள் பொறி கப்பிய கரிமோகன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைவார் கற்பகமன வினை கடித்தே தம்மதியம் வைத்திடும் மத்தள வைரணி உத்தமி புகழ்வாணி மட்டவில் மலர்கோடு பணிவே தமிழடையிலே முற்படுகிறீர்கள் முற்பட எழுதிய முப்புறம் சிவனுரை ரதமற்றது கொடை செய்தார் அது யாரது கொடு ரமணிவடு மற்போன மதையிடை ஆதி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கடமன மகள் பெருமா எந்தருள் தந்தை இந்த குலமானவை ஈக்கனையாள் கந்த கதிவேடமணி உமையாள் மந்த குமரா மறைநாயகனே பொழித்த புகழியர்வோம் கடல் போற்றி ஆழி விசைகள் அணிந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் பண்கொண்ட பதம் போற்றி ஊழிமணி திருவாரூர் திருத்தாள் போற்றி எல்லாம் இல்லை சுகாமி பாடல்னா ஐயா ஸ்ரீ வளர் வைநாசமணி பெருங்கடை நாளை நாம் தொடர்ந்து கந்தபுராணத்தில் இந்த தக்கன் தவம் செய்வதன் பற்றி சிரிப்பதற்கு திருவரும் இருவரும் அடியாரும் போதும் ஒரு சுத்தமுனி புகழ்ந்த காந்த புகழ் கடலில் படித்ததற்கு கொள்ளதான மேதக்குவன் குணநருந்தி வையம் உய்ய பெய்ய துயர் என்னும் வெம்மை தீர தாதலில் பூம்பொழில் காஞ்சி குவட்டில் ஏறி சாதி அமுதிநீகரசன் தமிழகான காதல்மலை பொழிந்து அறுக்கொண்டலாம் கச்சியப்பு நீர் மாதம் உச்சி அவன் எப்பொழுதுமே ஒரு முருகப்பெருமானுடைய தலத்தை சிந்திக்கிறான். அதன் அடிப்படையில் இன்று தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஏரகம் கந்தநாத சுவாமி திருக்கோயிலை கட்டிட்டார். இந்த திருக்கோயிலானது ஒரு காலத்தில் முனிவர்கள் தவம் செய்யும் போது அசுரர்கள் எல்லாம் வந்து அந்த தவத்தை கலைத்துக் கொண்டே இருந்தார். பெரும்பாலும் தவம் செய்வதே பெரிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையில் தவம் செய்யும் போது ஒருத்தர் தவத்தை கலைத்தால் எந்த விதமான அபச்சாரம் என்பது தெரிந்தது. ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கும் போது 12 குழந்தைகள் ஏற்கனவே திருவிளையாடல் விமானத்தில் நாம் பார்த்தோம். அந்த தவத்தை கலைத்த அந்த குழந்தைகளுக்கு பண்டிக்குட்டிகளாக பிறகு கடவுது என்று கூட அந்த முனிவர் சாபம் கொடுத்தார். அவருடைய தவத்தை கலைப்பது அவ்வளவு சாபத்திற்கு உள்ளார். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களை தவம் செய்யப்படாமல் தடுப்பது மிகப்பெரிய சிவ அபராதம். அப்படி செய்து கொண்டிருந்தார்கள் அசுரர்கள். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது இந்த முனிவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் வேண்டி, பெருமானே இப்படி எங்களை தவம் விடாமல் தடுக்கின்றார்கள் என்று சொன்னதும் உடனே சிவபெருமான் தன்னுடைய மைந்தனாக இருக்கக்கூடிய கொன்றை மாலை முடியில் அணிந்த சிவபெருமானின் மைந்தனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அவரிடம் ஒரு அஸ்திரத்தை கொடுத்து இந்த காரியத்தை செய்து முடிப்பாயாக என்று முருகப்பெருமானிடம் கொடுத்தார். முருகப்பெருமான் அந்த அஸ்திரத்தை இந்த பூமியில் விட்ட தலம்தான் இந்த ஏரகம் கந்த சுவாமி கந்தநாத சுவாமி திருக்கோயிலானது இங்கே. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலம் இந்த தலம் ஏரகம் கந்தநாத சுவாமி. சுவாமிமலையை திரு ஏரகம் என்று அழைப்போம். ஆனால் இந்த திருத்தலமானது திரு ஏரகம் என்று அழைப்போம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தலம் இந்த ஏரகம் கந்தநாத சுவாமி.
சாமி அங்கே கந்தநாதனாக அங்கே திகழ்கின்றார். ஏன் கந்தநாதனாக திகழ்கின்றார் என்று சொன்னால், சிவபெருமான் கொடுத்த அந்த அஸ்திரத்தை வைத்து இந்த பூமியிலே செலுத்திய காரணத்தினால் நாதனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கந்தருக்கு கொடுத்து இந்த காரியத்தை செய்ய வைத்ததனால் அந்த அஸ்திரத்தை கொண்டு அசுரர்களை அழித்து இந்த முனிவர்கள் எல்லாம் தவம் செய்யுமாறு செய்தார் முருகப்பெருமான். அதனால தான் இங்கே இந்த திருத்தலமானது விலகிக் கொள்கிறது. அப்படி இருந்த இடம் திரு ஏரகம். மிஸ்ஸு மாடியில் அந்த மணியாக சொல்லுங்களா உங்கள் வீட்டு மாடியில் அவங்க அப்படி இந்த திருவேரகம் கந்தநாத சுவாமி திருக்கோயிலானது விளங்குகிறது. இங்கே அது பார்த்தீர்கள் என்று சொன்னால் விழாக்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. கார்த்திகை நாள், வைகாசி போன்ற விழாக்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. பங்குனி உத்திரம், தைப்பூசம் போன்ற நன்னாள்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தலம் கந்தநாத சுவாமி ஏரகத்தை பற்றி சொல்லும்போது கண்ணகிநாத பெருமான் மிக அருமையாக கூறுவார். அந்த அருணதர பாதபத்தம் அது இதமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில்வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீது உதித்த அழகா திரு வேரகத்தின் முருகனை என்று கூட இது அருமையாக சொல்வார் நமது அருளினார். இந்த திரு ஏரகரம், அது ஏரகம், இது ஏரகம், ஒரு வார்த்தை தான் அங்கே சேர்க்கப்படுகின்றது. அப்படி ஒரு வார்த்தையில் அவ்வளவு அடங்கி இந்த திருத்தலமானது இங்கே வந்து வழிபாடு செய்தால் பிறவா நிலையை நாம் அடையலாம் என்று இன்று எங்கள் புராணங்கள் கூறுகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக மனம் ஒன்றி வழிபாடு செய்வதற்கு ஏற்ற இடமாகவும் இது திகழ்கின்ற காரணத்தினால் இது திருவேரகரம், திரு ஏரகரம் என்று இங்கே அழைக்கப்படும். இங்கே லட்சுமி சிவாச்சாரியார், அருணகிரிநாத பெருமான், நக்கீரதேவனார் போன்றவர்கள் எல்லாம் இங்கே பாடல் பாடி அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலம் இந்த திரு ஏரகரம் என்ற கந்தநாத சுவாமி. இது எங்கே இருக்கின்றது என்று சொன்னால் கும்பகோணத்திலிருந்து சற்று தொலைவில் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தான். அந்த மாவட்டத்தில் தான் இந்த திருக்கோயிலானது அமையும். விழாக்கள் காண்பது மிக மிக சிறப்பு. அதுவும் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் விழா காலத்தில் முருகப்பெருமான் எங்கே இருப்பார் என்று சொன்னால் சுவாமி அம்பாளுக்கு நடுவில் குழந்தைகளுக்கு முருகப்பெருமான் சத்து சித்து ஆனந்தமாக சச்சிதானந்த மூர்த்தியாக முருகப்பெருமான் அங்கே ஆனந்த பொருளாக முருகப்பெருமான் அங்கே தோன்றி காட்சி அளிக்கின்ற சச்சிதானந்த மூர்த்தியாக அங்கே. அப்படி இங்கே சாமி ஆனந்தத்தை அங்கே கொடுக்கக்கூடிய பெருமானாக இங்கே விளங்குகின்றார். இன்னும் பல சிறப்புகள் இந்த திருத்தலத்தில் விளங்குகின்றன. கந்தநாத சுவாமி, சாமியுடைய பேர் கந்தநாத. அங்கே சிவலிங்கம் ஒன்று உள்ளது அந்த திருத்தலத்தில். ஏன்னா சிவபெருமான் கையில் அந்த அஸ்திரத்தை கொடுத்த காரணத்தினால் அங்கே சிவலிங்கம் உள்ளது. உமையம்மை சங்கரநாயகியாகவும் சாமி மகாலிங்கமாகவும் மற்றும் எல்லா விதமான பரிவார தேவதைகளும் அங்கே விலகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தலம் இந்த கந்தநாத சுவாமி. வாய்ப்பு கிடைத்தால் நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த திருத்தலத்தில் போய் நாம் சென்று வழிபாடு செய்யலாம் என்று சொல்லி நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், புராணத்திற்குள் செல்கிறோம். தக்கன் தவம் செய்யப்படணும். தவம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தவம் என்றால் காட்டிற்கு போய் தவம் செய்வது தான் தவம், மற்றவை எல்லாம் தவம் அல்ல என்று. அப்படி நாம் சென்றோம் என்று சொன்னால் நமக்கு இறைவனுடைய அருள் கிடைத்தார். உற்றார் வருந்த உரைப்பவருக்கு ஒழிக்கும் என்று கூட நமது ஞானிகள் கூறுகிறார்கள்.
குறிப்பாக மாணிக்கவாசகர் பெருமானே இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். உற்றார் வருந்த உரைப்பவர் உறவினர்கள் எல்லாம் வருத்தப்படைய செய்துவிட்டு உற்றார் உறவினர்கள் எல்லாம் வருத்தப்படைய செய்துவிட்டு நாம் தவத்தில் போய் ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டாலும் அது தவம் சித்திக்காது. ஆகினாலே எல்லாருடைய விருப்பத்தோடும் அந்த தவத்தை மேற்கொள்ள இல்லறத்தில் ஈடுபட்டு கொண்டே நாம் தவம் செய்யலாம். எளிய முறைகள்லாம் இருக்கு. அப்படி இந்த தவம் என்பது என்ன என்று நமக்கு சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகின்றன என்று சொன்னால், சரி, கிரி, யோகம், ஞானம் என்கின்ற 4 நெறிகள் தான் நமக்கு தவம் என்று நமக்கு ஞானிகள் சொல்லி இறைவன் உடலால் தொண்டு செய்யணும், வாக்கால தொண்டு செய்யணும், யோக மனதால் தொண்டு செய்யணும், அப்புறம் காயத்தினால் வழிபாடு. இப்படி எல்லா நிலையிலும் நாம் என்ன செய்யணும்? மனம், வாக்கு, காயம் ஆணிடத்தைந்தும் அரண்படிக்காக வந்து வானிடத்தவர் மண்மையில் வந்து அரண் தரைய சிப்பர் ஊனிடத்து உடல் மூவர் இதை ஒன்று புணரார். மகாபாரதத்தில் அர்ஜுனருக்கு அவர் உபதேசம் செய்யும் போது தவத்தினுடைய முறையை கிருஷ்ணர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். அதாவது சாத்வீக தவம், ராசத தவம், ரசோத தவம், தமோ தவம் என்று 3 வகையாக அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த சாத்வீக தவமானது என்ன அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லும்போது, இந்த ஆன்மீகம், இந்த ஆன்மாவானது விடுதலை பெறுவதற்காக செய்யக்கூடிய வழிபாடு பேர் அந்த சாத்வீக தவம். ரஜோதவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், தனக்கு வேண்டியவை கிடைப்பது, குழந்தை வாக்கியம், செல்வம், இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த வழிபாடுக்கு ரஜோதவம். தமோதவம் என்பது என்ன அப்படின்னா, மற்றவர்களை தீய இனத்தோடு மற்றவர்களை கெடுப்பதற்காக செய்யக்கூடிய தவம். அப்படி அசுரர்கள்லாம் செஞ்சாங்கல்ல, எல்லாத்தையும் தன்வசப்படுத்தி கொண்டு தேவர்களை எல்லாம் பின்பற்றிட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு தவம். இந்த தவத்தில் 3 வகை உள்ளது என்று அவர் அந்த இதை சொல்லி. ஆனால் நமக்கு என்ன தவம் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 தான் தவம். மற்றவை எல்லாம் தவம் அல்ல. இல்லறத்தில் ஈடுபட்டு கொண்டே நாம் ஈசனை மறவாமல் இருப்பதே நமக்கு தவம். எண்ணிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய ஸ்ரீ சங்கரந்தால் மறவாமை பொருள் என்று எண்ணிய வேடம் தன்னை புறவாத கூறிய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலைமை. அப்படி தக்கன் தவம் செய்யப்படலாம். தவம் என்பது நமக்கு சரியை, கிரியை, யோகம். தந்தையான 4 நீங்களும் சொல்லவும் அவற்றை கேட்ட தக்கன் ஊழ்வினை காரணமாக முதன்மையான வீடு பேற்றை அடையும் வழியை நினைக்கவில்லை. 4 என்ன சொல்றாரு? சிவபெருமானுடைய முழுமுதல் தன்மையை எடுத்து சொன்னார். சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள் என்று அறிந்து கொண்ட பின் அவரை நோக்கி தவம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். நினைத்ததும் சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள் தெரியுதுன்னா, அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? வீடு கட்டதான கேட்கணும். முக்தி அடைவதற்கு உண்டான வழியை கேட்கறதை விட்டுட்டு இவருடைய ஊழ்வினை காரணமாக என்ன கேட்டார் அப்படின்னா, தவத்தை செய்து அவர் என்ன கேட்கிறார்? முக்தியை கேட்கிறார். என்ன கேட்டார்? வீடு பெற்றி அடையும் வழியை நினைக்கவில்லை. 4 முதலானவரை விட மிக்க தவம் செய்து முடிவற்ற வளங்களை எல்லாம் அடைவேன் என நெஞ்சில் நினைத்தார். இப்போ எல்லாத்த விட நம்ம தவத்தில் சிறந்து விளங்கணும், எல்லாரும் நம்மளை பார்த்து வணங்கணும், எல்லாரும் நம்மளை பார்த்து வழிபாடு செய்யணும், சிவபெருமானுக்கு நிகராக நாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அதுதான் தப்பு. அதான் அகங்காரத்தின் உச்சம். யான் எனது என்னும் செருக்கு இருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் கொண்டு என்று வள்ளுவர் கூறுவதற்கிணங்க இந்த யான் எனது நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆனால் அது வந்தது யாருக்கு? தக்கனுக்கு. தக்கன் யாருடைய பையன்? நான்முகனாகிய பிரம்மாவுடைய பையன். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வல்வினையால் வரும் துன்பத்தை அடைவதற்குரிய ஊழால் வளம் பெறுவேன் என்னும் இதை விருப்பத்துடன் மனத்தில் நினைத்து தக்கன் தன் தந்தையை வணங்கினான். நீ உரைக்கும் ஆதியான சிவபெருமானை பரம்பொருள் என அறிந்து கொண்டேன். அப்பெருமானின் பெருந்தவத்தை செய்து வரங்களை பெற எண்ணுகின்றேன் என்று அவருடைய அப்பாவாகிய நான் ஒன்று சொல்றாரு. எப்படியும் பார்த்தீங்கன்னா தவம் கூட தவமும் தவமுடையாருக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும் என்றாலும் கூட சிவபெருமான் அருள் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இங்கே வந்து வழிபாடு செய்ய முடியும். இல்லைன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே வரவே முடியாது. அது மாதிரி அவரை நோக்கி தவம் செய்ய வேண்டும் என்றாலும் சரி, அவரை வழிபாடு செய்ய வேண்டும் என்றாலும் சரி, அவரை வணங்க வேண்டும் என்றாலும் சரி, அவன் அருள் இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாது,
எதுவுமே செய்ய முடியாது. ரெண்டாவது நம்மளுடைய வினைப்பெண் நமக்கு கூட்டி வைக்கணும். முற்பிறவிலே நாம் வந்து சாமி வழிபாடு செஞ்சிருந்தால் தான் இந்த பிறவில கூட்டி வைக்கணும். இல்லைன்னா ஊழ்வினை காரணமாக நமக்கு இறைவனை நினைக்க கூட நமக்கு வாய்ப்பு இருக்காது. அதான் பண்டை செய்தவத்தால் முச்சை பாவத்தால் மூர்த்தி பாவம் சிந்தியாது என்று கூட அவங்க ஞான சமுதிரமாக நீங்கள் அருமையாக சொல்லணும். முற்பிறவிலே சாமியை சிந்தித்திருந்தால் தான் இந்த பிறவில சிந்திக்க முடியும். இல்லைன்னா பாவத்தினால் நாம் இறைவனை நினைச்சு கூட பார்க்க முடியும். ஏதாவது ஒரு இடத்துல வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், வேலைக்கு போனோம், நல்லா சேர்த்து வச்சோம், போட்டு போயிட்டோம் அப்படிங்கிற நிலைமை தான் வந்து மீது அவங்களுக்கு. அப்படி கூப்பிடக்கூடாது யாரையும், வழியை கூப்பிடக்கூடாது. அப்படி அதாவது எப்படின்னா அவங்க வந்து விருப்பப்படணும். விருப்பப்பட்டு கோயிலுக்கு போகிறீங்களா, கோயிலை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம அவங்க என்ன சொல்லணும். ஒன்றும் தெரியாதவங்க போய் நம்ம சொன்னோம்னா அவங்க நம்ம மேலே கோப்பிடுவாங்க. நீ என்ன நல்லதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சாமி தான் உணர்த்தணும், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியும். சாமி உணர்த்தி அவங்களா வருவாங்க, இங்கே வழிபாடு வருவாங்க. நம்ம வந்து வழியை சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஒருத்தர் சாமி கோயிலை பற்றி கேட்டாங்கன்னா நம்ம அந்நேரம் எடுத்து சொல்லணும். அவங்களா விருப்பப்பட்டு கேட்கணும். அதே நம்ம கோயிலே அப்படின்னு ஒரு நாள் ஒருத்தவங்கள்ட்ட சொன்னேன், கையை இப்படி தொங்க போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அவங்க சத்தம் போட்டாங்க, உங்கள் வேலை என்னன்னு நீங்கள் நேராக சாமி பார்க்க தான் போகணும், அடுத்தவங்க என்ன செய்யறான்னு பார்க்கக்கூடாது அப்படின்னு. அதுலேருந்து யாரையும் எதுவுமே சொல்லுவோம். இருந்தாலும் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாடு. சரி ரைட்டு. அதனால் நம்ம வந்து யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. மாட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. சாமி பார்த்து அந்த உயிருக்கு உணர்த்துவார். யாராவது சாமி பற்றி கேட்டால் நம்ம எடுத்து சொல்லணும். விருப்பப்படக்கூடிய உயிர்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லணும். சொல்லாமட்டா குற்றமே. அவங்க விருப்பக்கூடிய உயிர்களுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அதுமாதிரி பசிக்குன்னு வர்றவங்களுக்கு நம்ம சாப்பாடு கண்டிப்பாக கொடுக்கணும். அதுபோல் அந்த ஞான தாகம் உடையவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இறைவனை பற்றி நம்ம எடுத்து சொல்லணும். அப்படி அந்த ஊழ்வினை வந்து நமக்கு ஊழ்வினை உளுத்து வந்து ஊட்டுமை என்று கூட நம்ம ஞானிகள் சொல்லுவாங்க. அந்த ஊழ்வினை பயன் இருந்தால் தான் நமக்கு என்ன செய்யும், இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமக்கு விருப்பப்படும். இல்லைன்னா நமக்கு இந்த ஏரியாவில் நம்ம என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அந்த வினைப்பெண் நமக்கு கூட்டி வச்சார். இப்போ சிவாவுக்கு கூப்பிட்டு வச்சிருக்கு, அதனால கோயிலுக்குள்ள வந்திருக்காங்க. ஊழ்வினை கூட்டி வச்சதுனால கோயிலுக்குள்ள வராங்க. ரெண்டாவது நிறைய வல்வினைகள் செஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நிறைய குடும்பாவங்கள்லாம் செஞ்சுருந்தோம்னா இந்த ஏரியா பக்கமே வரவே முடியாது. சாமி வழிபாடு நினச்சி கூட பார்க்கவே முடியாது. சில முன்பு நம்ம வந்து பாவம், பணி, பாதகம், மாபாதகம் என்று 4 வகை இருக்குது. அதில் பாவம் செய்தாலும், பணி செய்தாலும், அடுத்து பாதகம் செய்தாலும், மாபாதகம் செய்தாலும் அது என்ன செய்யும், இறைவனை வழிபாடு செய்யலாமல். அப்போ இதெல்லாம் போகணும் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த வல்வினையெல்லாம் நமக்கு வரக்கூடாது, பாவங்கள்லாம் போகணும் அப்படின்னா என்ன செய்யணும், யாரை வழிபாடு செய்யணும், சிவபெருமானை வழிபாடு செய்யணும். முன்னை நீபுரி நல்வினை பயனிடை ஞானசம்பந்த பெருமான் கூட முற்பிறவிலே அந்த நல்வினை பயன் செஞ்சிருக்கணும். யார் நினைச்சு, சிவபெருமான நினைச்சு, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சவே அப்படின்னாரு. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சவே, இரும் கடல் வையத்து முன்னை நீபுரி மண் நல்வினை பயனிடை முழுமணி தரணங்கள் வானனை வாயார பண்ணியும் ஏத்தியும் வழிபடும். அதனாலே முற்பிறவிலே சாமியை ஏற்றி போற்றி வழிபாடு செய்திருந்தால் நமக்கு அது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கும். பட்னத்தர் சொல்வார், விட்டுவிட போகுது உயிர். ஒரு நாள் உயிர் என்ன செய்ய போகுது, கண்டிப்பாக போக போகுது. விட்டுவிட போகுது உயிர், சுட்டுவிட போயிருந்தால் சுற்றத்தார். ஒரு நாளைக்கு எல்லா சுற்றத்தார் என்ன செய்ய போகிறாங்க, கொண்டு போய் வச்சு பின்னாடி திரும்பி பார்க்காம வர போகிறாங்க. அது உறுதியாக போச்சு. யாராவது தம்பி போயிட்டானே அப்படின்னு அண்ணன் வர போகிறானா, அண்ணன் போயிட்டாரே தம்பி வர போகிறாரா, அப்பா போயிட்டாரே மகன் வர போகிறாரா, மகன் போயிட்டாருன்னு தந்தை வர போகிறாரா, யாரும் வர மாட்டாங்க. எல்லாம் திரும்பி பார்க்காம கொண்டு வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. ஒரு காலத்தில் நம்மளை போட்டு நல்லா நீ நல்லா இருப்பா, நீ ஆயுஷ் மகான், 100 காலம் நல்லா வாழப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணவங்களாம் என்ன செய்வாங்க, கடைசி நேரத்தில் காலகாலத்தில் உசுறு போக மாட்டேங்குங்க அப்படிமா என்ன சொல்லுவாங்க, அப்படி வாழ்த்துறவங்க இன்னும் இழுத்துட்டு கிடக்குங்க உசுறு, எப்போ போகுதுன்னு தெரியல அப்படிம்பாங்க. நம்ம கண்ணு முன்னாடி சொல்லுவாங்க. அப்போ அதுக்குள்ளேயே நம்ம என்ன செய்யணும், சிவபெருமானை வழிபாடு செய்யணும். உசுறு போய்கிட்டு நேரத்தில் காலகாலத்தில் உசுறு போக மாட்டேங்குங்க, இழுத்துக்கிட்டு இருக்குங்க. இன்னும் 2 நாள் டாக்டர் சொல்லியிருக்காங்க, 2 நாளோ 1 நாளோ இல்லை அரை நாளோ இல்லை 1 மணி நேரமோ அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும், கண்ணிலேருந்து கண்ணீராக வரும். அப்படி யாரும் இழுத்துட்டு போகிற நிலைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது. அப்படி சிவபெருமான வழிபாடு செய்து கொண்டிருந்தால் கேட்கும்.
அதான் ஒரு சிலவர் கண்ணீர்வாங்க. ஒரு காலத்தில் எல்லாம் என்னை போட்டு எல்லாரும் என்னை என்ன செஞ்சீங்க, நல்லா ஆயுசு நூறுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்னன்னா எப்போ போகுதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது. காலத்தில் இழுத்துக்கிட்டு எப்போ போகுதுன்னு இல்லை, ஒரு மணி நேரம் டாக்டர் சொல்லியிருக்காங்க, கடைசி நேரத்தை எல்லாம் நாங்கள் பாலை ஊற்றுங்க அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே போகாது. அதனால தான் ஐவேல் முந்தி அப்படின்னா யானை சொல்லிட்டு இந்த புதவலை வந்து நிறுத்திடும். அப்போ இருக்கும்போதே சாமி என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். இப்பிறவி தப்பி எப்பிறவி வாய்த்தது இது ஒரு பிறவி நம்தமக்கு அப்படி நம்ம இருக்கும்போதே இறைவனை நாடி அந்த பண்டை பிறவிகள் ஏற்கனவே செய்கின்ற தவம் இருந்தால் தான் இந்த பிறவியில் நாம் வழிபாடு செய்யணும். இந்த பிறவியில் நம்ம வழிபாடு விடாமல் செய்யறதுக்கு காரணம், அடுத்த ஒரு பிறவி வந்தாலும் அது ஒரு பிறவி வந்துச்சுன்னா உயர்ந்த முடியும் சிவபெருமான் நம்ம பிறக்க வைத்து தன்னை நினைக்குமாறு செய்வார். அப்படி வழிபாடு செய்யலன்னு வச்சுக்கோங்க, அடுத்து எப்பவும் போல அந்த ஜீரோக்கு வந்துடும் மறுபடியும். இப்போ வழிபாடு செய்கிறவங்க இப்போ சமய தீட்சை எடுத்தாங்கன்னா அடுத்த பிறவியில் இருக்கும்போது சமய தீட்சையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். டக்குனு எடுத்தவே சமய தீட்சை எடுத்து சிவபூஜை போயிடும், அடுத்த நிலைக்கு போயிடும். இந்த பிறகு சிவபூஜை எடுத்தாங்க அப்படின்னா அடுத்ததில் நிர்வாண தீட்சைக்கு அப்படி போயிடும். அப்படி இப்படி எதில் விடுறோமோ விட்டதுலேருந்து தொடர்வதுன்னா நம்ம வழிபாடு. சார் நம்ம வழிபாடு விட்டதிலிருந்து தொடரும். மற்ற வழிபாடு அப்படி கிடையாது. மற்ற சிவபெருமான் வழிபாடு செய்யாமல் இருந்தால் அடுத்த படி மறுபடியும் எங்கே வரும், ஜீரோலேருந்து மறுபடியும் முதல்ந்து வரும். அதுக்கப்புறம் சுவாமி என்னைக்கு அது வழிபாடு செய்யுதோ அதுக்கப்புறம் வழிபாடு விட்டதுலேருந்து மறுபடியும். இப்போ அப்படி இருக்கும்போதே நம்ம என்ன செய்ய வைக்கிறோம், நிறைய சிவலிங்கங்கள் செய்து வைத்துக் கொண்டே இருக்கோம். நிறைய நான் உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தேன். கொஞ்சம் தப்பிச்சு பழிச்சு ஒரு தீவுக்கு போய் அடைந்தான். அந்த தீவுக்கு வர்றவங்களெல்லாம் என்ன செய்வாங்க, ராஜாவாக ஆக்குவார்கள். 5 வருஷம் தான் அவருடைய பதவி. 5 வருடம் முடிஞ்சதும் கொண்டு போய் உள்ள ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டு வந்துடுவாங்க. அங்கே சிங்கம், புலி, கரடி எல்லாம் இருக்கும். அது வந்து என்ன ஆயிரும், அதை அந்த ஆளை சாப்பிட்டு தின்றும். 5 வருஷம் தான் அவருக்கு பதவி. அந்த நேரத்தில் ஒருத்தன் தப்பிச்ச பொழுது அந்த தீவுக்குள்ளே உள்ளே போனான். அவனை தூக்கி என்ன செஞ்சாங்க, ராஜாவாக உள்ள உட்கார வச்சிட்டாங்க. ராஜா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னாங்க. ஆனால் 5 வருஷம் முடிஞ்சது உங்களை கொண்டு போய் அங்கே காட்டில் விட்டுருவோம் அப்படின்னாங்க. 5 வருஷம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. அதை கொஞ்சம் புத்திசாலி. அவன் என்ன செஞ்சான், இந்த 5 வருஷத்துக்குள்ளே அங்கே கொண்டு போய் விட்டுறீங்களாக்கும், அங்கே சிங்கம், புலி, கரடிலாம் இருக்காகும் இந்த காட்டுக்குள்ளே, இருக்கட்டும் பாருங்க அப்படின்னு இவன் என்ன செஞ்சான், கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த 5 வருடம் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. 5 வருஷம் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதும் போட்டில் ஏறி அவனை உட்கார வச்சாங்க. உங்களை கொண்டு போய் காட்டில் விட போகிறோம் அப்படின்னா விட்டுக்கோங்க அப்படின்னா உடனே அதை போட்டு தர முடியும் தள்ளிக்கிட்டேவும். என்னங்க சிரிச்சுட்டே வரீங்க, போய் காட்டில் போய் இறக்க போகிறீங்க, இப்படி சிரிச்சுட்டே வரீங்க அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்டான். அது அவங்கன்னா நான் எதுக்கியே அழுகணும், இந்த 5 வருஷ பதவியில் நான் என்ன தெரியுமா செஞ்சேன் அப்படின்னு அந்த போட்டுக்காரங்க சொன்னேன். என்ன செஞ்சீங்க, அந்த காட்டையெல்லாம் திருத்தி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த காவலாளிகளெல்லாம் வச்சு அந்த காட்டை பூரா திருத்தி நாடவே உருவாக்கிட்டானா அந்த காட்டை. ஏன்னா அதிகாரம் கையில் இருக்குல்ல, அதிகாரம் கையில் இருந்ததுனால இந்த 5 வருஷத்துக்குள்ள பதவியில் இருக்க முடியும். அத்தனை விரலையும் கூட்டு போய் காடை பூரா அழித்து விலங்குகள்லாம் வேட்டையாடி அத்தனை இந்த நகரமாக்கி அப்படியே அங்கே ஒரு அரண்மனை கட்டி பெரிய ஒரு ஊரே ஆக்கிட்டான் அந்த புத்திசாலி. செஞ்சானா என்ன செஞ்சா, இருக்கும்போதே அந்த பதவி இருக்கும்போது என்ன செஞ்சா, செய்ய வேண்டியதை செஞ்சு வச்சதுனால சேஃப்டியாக போய் உட்காந்தான். அதே போல் நாம் இங்கே வழிபாடு செஞ்சு நல்லா திருப்தியாக சிவமான வழிபாடு செஞ்சு வச்சுட்டோம்னா போகும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போய் செட்டில் எப்படி ஆயிடலாம், சிவலோகத்தில் போய் நிம்மதியாக செட்டில் ஆயிடலாம். இங்கே ஒன்றும் செஞ்சு வைக்கல அப்படின்னா, சிவபெருமான வழிபாடு செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே போய் நரகத்தில் போய் எவன் வந்து கூட்டு வச்சு இப்போ சட்டையை பிடிச்சிக்கிட்டு என்ன வயசு எத்தனை சாமி 89 வயசு வரைக்கும் என்ன பண்ணேன், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா சுற்றுனேன், ஜாலியாக சுற்றுனேன், என்ன அப்பப்போ 2-4 பேர் அடித்தேன், ஜெயிலுக்கு போனேன், உனக்கு இதாடா உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்போம் நம்மள. அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும், சாமி வழிபாடு செய்யணும். பாவம் செய்யாதீரு மனமே, நாளை கோபம் கொண்டே அவன் கொண்டு விடுவானே. பாவம் செய்யாதீரு மனமே, இப்போ அந்த பாவம் செய்யாது இருந்து
சிவபெருமானை வழிபாடு செய்து உய்யக்கூடிய வழியை நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ள போதே பார்வைய இருக்கும்போதே நாம் இறைவனை வழிபாடு செய்து வைத்துவிட்டோம் என்றால் போகும்போது நிம்மதியாக போகலாம். எப்போ உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நிலையில் நம்ம தயாராக இருக்கும். நாளைக்கே உயிர் போனாலும் தயாராக இருக்கேன்பா, உயிர் எந்த நிலையில் போனாலும் நான் தயாராக இருக்கேன். ஏன்னா நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிவபுண்ணியம் பண்ண நம்ம இறப்பை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன் நம்ம தேவையில்லை அப்படின்னா, எதுக்காக நம்ம இறப்பை கண்டு பயப்படக்கூடாது அப்படின்னா, நாம் ஏற்கனவே பல பிரிவில் பிறந்து தான் என்ன செஞ்சுருக்கோம், இறந்து இங்கே வந்திருக்கோம். அதனால் நம்ம இறப்பை கண்டு பயம் இல்லை. புரியுது அவங்களுக்கு? ஏற்கனவே இறந்து தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ புதுசாக ஒன்று நம்ம இறக்கலாம். அப்போ இறப்பை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயந்து விடக்கூடாது. அதுதான் நம்ம ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. ஞானிகள்லாம் தைரியமாக இருப்பாங்க. எந்த நிலையிலும் உயிர் போவதற்கு தயாராக அப்படின்னு தயாராக இருப்பாங்க. அதுக்கு நான் விட்டு விட போகுது உயிர், எப்படினாலும் ஒரு நாள் உயிர் விட்டு சுட்டு விட போகின்றார் சுற்றத்தார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, சிவனை என்னாலும் ஏற்றுங்கள் போற்றுங்கள், சொன்னேன் அதுவே சுகம் அப்படின்னாரு பட்டினத்தை. இருக்கும்போதே சிவபெருமானை ஏற்றி போட்டு வழிபாடு செய்யும், சொன்னேன் அதுவே சுகம் அப்படின்னாரு. அப்போ இருக்கும்போதே சிவபெருமானை ஏற்றி போட்டு வழிபாடு செய்யும். அதனால கோளில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா அப்படின்னாரு வள்ளுவர். அப்படி உடனே இவர் என்ன செஞ்சார், பரம்பொருள் சிவபெருமான் என்று உணர்ந்து என்ன பண்ணாரு, பெருந்தவத்தை செய்ய போகின்றேன் என்று தன் தந்தையாக இருக்கக்கூடிய நான்முகனிடம் சொல்ல, உடனே அளவில்லாத பெரிய தவம் செய்வதற்குரிய இடத்தை விரைவாக கட்டளையிட்டு அளிக்க வேண்டும் என்று தன்னுடைய தந்தையிடம் கேட்க, அவர் எங்கே வந்தார் தவம் செய்வதற்கு? மானசரோவர் எங்கே இருக்கு? மானசரோவர் ஏரி கைலாயத்துக்கு முன்னாடி அப்படின்னு நல்லா சாமி திருவால அங்கே போய் ஒரு முன்னிட்டு வந்தேன். அங்கே தான் அவர் சொல்கிறார், அளவில்லாத பெரிய தவம் செய்வதற்கு உரிய ஒரு இடத்தை விரைவாக கட்டளையிட்டு அளிக்க வேண்டும் என்று சொன்னதுமே, தன் மனத்துக்கு உண்டான அழகிய பெரிய மானசரோகம் நீர்நிலைக்கு போவாயாக என்று உடனே தன் தந்தையாகி நான் அங்கே அனுப்பினான். அந்த மானசரோவர் தான் அங்கே கைலாயத்துக்கு கட்டுறது. சிவபெருமான் நல்ல அருளை போன்றதும் நிகரில்லாததுமான மானதம் என்ற பெயரை கொண்ட மனம் கமலும் நீர் நிறைந்த தடாகம். அந்த உலகத்திலே ரொம்ப உள்ள முங்கி எரிச்சோம்னா நம்ம கையில் அரைச்சி நிற்கும். அப்போதான் அடிவுக்கு வர சென்னுச்சு. ஏதாவது குளிக்கிறதுக்கு பயந்தேன், அடின்னு விஷம் குளிக்காமல் போயிடுவோமா அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு குளிக்கலன்னா விரைச்சாலும் பரவாயில்ல, ஒரு மூணு முங்கிடுவோம் அப்படின்ட்டு டக்குன்னு டக்கு 3 தடவை முங்கிட்டு எரிச்சிட்டேன். பனி ரொம்ப தெளிவாக இருக்கும் தண்ணி, ஆனால் ஐஸ் கட்டி நம்ம மேலே வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி உள்ள இப்படி கை வரைச்சி நின்று ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் அந்த கையானது அப்படியே பல இலைக்கு வந்துச்சு. ரொம்ப தெளிவாக இருக்கும் தண்ணி. அங்கேருந்து பார்த்தா கைலாயமாக தெரியும். அங்கேருந்து 2 மணி நேரம் போனோம், ஆனால் பார்த்தா கைலாயமாக சூப்பராக தெரியும். அந்த தடாகத்துக்கு என்ன செஞ்சாரா அது எப்படிப்பட்டது சிறப்புடைய சார், அது எப்படி சிறப்பட்டதுன்னு கட்சி சொல்றாரு. ஈசன் நல்லருள் அன்னதோர் மானதம் என்னும், அந்த பேர்ல மானதம்னா மனத்தினால் நினைக்கக்கூடிய அந்த பொய்கை, மானதம் என்னும் வாச நீர்த்தடம். அந்த நீர்த்தடம் எப்படிப்பட்டது? மானதம் என்ற வாச நீர்த்தடம் போகி ஓர் சாரிடை வைகி வீசு கால்மலை ஆதவம் பணிபட வெளி. அந்த இது எப்படி இருக்கும்? பனியா இருக்குமா அந்த நீர்த்தடம். வெளியா பாசம் நீக்கு நகராம் என அருந்தவும் பயின்றான். உடனே அங்கே போய் என்ன செஞ்சாராம், அந்த தவத்தை தன் தந்தை சொல்ல, அந்த மானதம் என்ற பெயரை கொண்ட மனம் கவலும் நீர் நிறைந்த தடாகத்தில் தக்க நடைந்தான். அந்த ஒரு பக்கத்தில் தங்கியிருந்து வீசும் காற்று, மழை, வெயில், பனி இவையெல்லாம் தன் மேல் படுவதால் வெளிவடைந்து பாசமான மலத்தை ஒழிப்பவரை போல அருந்தவத்தை செய்தான். உடனே சில பேர் தவம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பழிஞ்சிடுவாங்க, ருச்சியாகிடுவாங்க. ஏன் அப்படி ஆகிறாங்க? கரெக்டாக. அப்போ சாப்பாடு தண்ணி எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அப்போ எப்படி அவங்க உயிரோடு இருப்பாங்க? இப்போ சாப்பிடலன்னா எப்படி? காற்றை சுவாசித்து அவங்களுக்கு உயிர்வாங்க. இப்போ 3000 ஆண்டு திருமணத்தினர் வந்திருக்காரு. எப்படி வந்தார்? காற்றை குடித்து அவர்கள் வாழ்ந்தார். அதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது, பிராணாயாம முறைகள் இருக்குது. பிராணாயாமம் செய்தால் நமக்கு பசிக்காது. மூச்சு காற்று எப்படிலாம் இழுத்து எப்படி விட்டால் நமக்கு நிறைய முறைகள் இருக்குது. பசிக்காமல் இருக்கிறதுக்கு, இறைவனை மனம் கொண்டு வழிபாடு செய்வதற்கு, இதெல்லாம் பிராணாயாமத்தில் நம்ம சொல்லணும். 1:4:2 என்ற அடிப்படையில்
ஒரு மந்திரத்தை இழுத்து இடது நாசி வழியாக இழுத்து 4 மந்திரத்தை உள்ளே நிறுத்தி மூச்சை நிப்பாட்டி 4 மந்திரத்தை உள்ளே நிப்பாட்டி 2 மந்திரத்தை வெளியில் வலது பக்கம் விடணும். அதே மாதிரி இடது நாசியை வளைச்சி அடைத்து வலது நாசி வழியாக ஒரு மந்திரம் சொல்லி 4 மந்திரம் நிப்பாட்டி இடது பக்கம் 2 விடணும். இப்படி இதை அப்படி டபுள் ஆகிக்கணும். ஒன்றை 4 32 16 அப்படி கொண்டு போகணும். அப்புறம் இப்படி மந்திரம் கடைசி 64 நிலை போகும்போது தான் அந்த நிலையில் போகும்போது தான் சுவாமி தவிர வேறு எதையுமே சிந்திக்கணும். அப்படி 64 தடவை சொல்கிற வரைக்கும் நம்ம உள்ள மூச்சை நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்க. சில பேர் உயிரோட போனாலும் போயிடும். உள்ள நிப்பாட்டு ஒரே அடியாக போயிடும். அதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும். ஆசாரியர் இல்லாமல் நாம் இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆச்சாரியனுடைய அனுமதி பெற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லிக் கொடுத்த முறைக்கு தகுந்தவாறு தான் நம்ம பிராணாயம் பண்ணணும். எடுத்துவே சொல்லப்பட்டிருக்கு 64 தடவை மூச்சை நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. நான் நிப்பாட்டி பார்க்குறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உள்ள இழுத்தான்னு வச்சுக்கோங்க. ஒரே அடியாக போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ மூச்சை காற்றை நிலைநிறுத்துவதற்கு பயிற்சி எடுத்து தான் செய்யணும். அது பிராணாயாமம் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் அனுஷ்டானத்தில் வரக்கூடிய ஒரு கிரியை இந்த பிராணாயாமம். அப்போ எந்த மந்திரத்தை சொல்லணும்னா அப்போ சங்கீதா மந்திரம் 11 மந்திரம் அதைத்தான் நம்ம என்ன செய்யணும் அந்த இதில் சொல்லணும். சட்டங்க மந்திரம், சங்கீதா மந்திரம், பஞ்சபிரம மந்திரம், இந்த 3 மந்திரத்தை சொல்லிக்கலாம். பஞ்சபிரம மந்திரம் ஈசானமூர்த்தி நம, தற்புருஷோத்தமாய நம, அகோர ஈதாய நம, ஓம் வாமதேவ உத்தியாய நம, ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நம என்ற மந்திரம். சட்டங்க மந்திரம் ஓம் ஈதாய நம, சிரசாய நம, சிகாய நம, கவசாய நம, நேர்பிரபிய நம, ஓம் அஸ்தாய நம. சட்டங்க மந்திரம் 6 மந்திரம். சங்கீதா மந்திரம் என்பது 11 மந்திரம். இந்த 2ஐயும் சேர்த்து சொல்வது. இதே வைத்து நாம் என்ன செய்யலாம், நம்ம மூச்சு காற்று இழுத்து வெளியே விடுவதும் உள்ளே காட்டுவதும் செய்யணும். இப்படி பிராணாயாமம் நமக்கு ரொம்ப அவசியம் தேவை. சும்மா இருக்கும்போது இப்போ எப்படியாவது அடியில் என்ன செய்யணும், அவங்கள்ட்டம் ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு எங்கே போனோம் அப்போ பருவதமலைக்கு போகும். பருவதமலைக்கு போகும்போது அடிக்கடி ரொம்ப பசி எடுக்குது. பசி எடுக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அங்கே ஒரு வழியாக மேலே ஏறிட்டோம். மேலே மலை மேலே ஏறியாச்சு. ஏறி சுவாமி பார்த்தாச்சு. உடனே உட்காந்து தியானம் பண்ணுவோம் அப்படின்ட்டு உட்காந்து அந்த பிராணாயாமம் பயிற்சி செஞ்சேன் பாருங்கள். பசிக்கவே இல்லை. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. தண்ணி அந்த தடாகத்தில் தண்ணி இருந்துச்சு. அதை எடுத்துட்டாங்க. அதை குடிக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அங்கேயும் குடிக்க முடியல. யாராவது வாட்டர் கேனில் வச்சுருப்பாங்களாம் பார்த்தா அதுவும் இல்லை. பார்த்தேன் இதுதான் சரியான வழி அப்படின்ட்டு அப்படியே பிராணாயாமம் பண்ணி அப்படியே உட்காந்து பாருங்க. அப்படியே எதுவுமே எந்த பசி இதுக்கெல்லாம் ஒன்றுமே செய்யணும். பிராணாயாமம் அவ்வளோ ரொம்ப முக்கியமாக. நமக்கு பசி எடுத்தாலும் கூட இந்த கிரியை செஞ்சால் நமக்கு நீங்கள் பிராணாயாமம் பண்ணுவீங்களா? பிராணாயாமம் பண்ண முடியலையோ? அதனால் பண்ண முடியல. சரி சிலவருக்கு பண்ண முடியலன்னா விட்டுருவாங்க. ஏன்னா சிலவருக்கு சரியான முறை தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். மாற்றி பண்ணிட்டோம்னா வேற எங்கேயாவது கொண்டு போயிடும். சிலவருக்கு ஹோமோ ஸ்டேஜ் கூட கொண்டு போயிடும். நல்லாயிருக்கும், செய்ய நல்லாயிருக்கும். மாற்றி செஞ்சுட்டா வேற நிலையை கொண்டு போயிடும். அதனால் அது முறையான ஆசாரியரிடம் கற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும். பிராணம் எல்லாருமே பண்ணுவாங்க. அனுஷ்டானம் பண்ணுற எல்லாருமே பிராணாயாமம் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் மந்திரம் சின்ன மந்திரமாக சொல்லுவாங்க. ரொம்ப சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும், மூச்சு நிப்பாட்ட முடியாது. ஏன்னா நம்ம இல்லறத்தில் இருக்கோமா, கரெக்டாக எல்லாரும் ஒரு செகண்ட் தான், 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் தான் செய்வாங்க. அது போல செய்ய மாட்டாங்க. ஆனால் செஞ்சால் நல்லாயிருக்கும். செஞ்சால் முறைப்படி செய்தால் நல்லாயிருக்கும். இழுத்து நிப்பாட்டி வெளியே விட்டு அதே மாதிரி இந்த சைடு எப்படி வலது இந்த சைடு செய்கிறோமோ அதே மாதிரி இந்த சைடு செய்யணும். மாற்றி செய்யலைன்னா விளைவு வேறு மாதிரி இருக்கும். அதனால் செய்யும்போது கரெக்டாக மாற்றி செய்யணும். சில பேர் அந்த கிரிக்காக அப்படி வச்ச ஆளுகளும் உண்டு. அப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஒன்றும் செய்ய மாட்டாங்க, சும்மா வச்சுருப்பாங்க. செய்ய சொல்லியிருக்காங்க விட்டு பாவனை மட்டும் பண்ணுவாங்க, பண்ணிட்டு விட்டுருவாங்க ஆளுகளும் உண்டு. சிலருக்கு தெரியல என்ன செய்வாங்க, அந்த கிரிக்காக அப்படி வச்சுருப்பாங்க, வச்சுட்டு விட்டுருவாங்க. அப்படியும் இருப்பாங்க. ஆனால் செஞ்சால் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் என்னது, மானஸ் சரோவர். அங்கே தான் இரவு 1 மணிக்கு எங்களுக்கு முடிச்சு காமிச்சாங்க. அந்த விண்மீன் நட்சத்திரங்கள்லாம் அப்படியே சாமியை வட்டப்பட்டு அப்படியே எல்லாரும் அப்படி அதாவது தேவர்கள் கைலாய மலையை அப்படி சுற்றுவாங்க. சுற்றி அப்படி போவாங்க. அதை நாங்கள் கண்ணுக்குள்ளாக காட்சியாக பார்த்தோம் அன்றைக்கி இரவு, முதல் நாள் இரவு. அது பார்த்திங்கன்னா கிளம்புற நேரத்தில் அடிக்கு இந்த இடத்துல வழி வந்துருச்சு. நடக்கணும், 58 கிலோமீட்டர் நடக்கணும். இந்த இடத்துல வழி வந்துருச்சு. என்ன செய்யலாம்னு ஒரே யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் அடியனுக்கு உதவுனது இருந்தால் யோகாசனம் அடியனுக்கு உதவுனது.
அப்போ வந்து அடின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இதுக்கு வந்து ஒரு கிளி இருக்குது, நல்லா படுத்துக்கிட்டு கால் ரெண்டையும் மேலே தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற வலி பூரா போயிடும். உடனே அப்படி செஞ்சதுமே டக்குனு வலி போயிடுச்சு, பறந்துருச்சு. உடனே நடக்க ஆரம்பிச்சாச்சு. முதல் நாள் 18 கிலோமீட்டர், 2வது நாள் 18 கிலோமீட்டர், 3வது நாள் மொத்தம் 58 கிலோமீட்டர் 3 நாள் நடந்து இல்லையா சாமி திருவிழா வந்துச்சு. இப்படி பல சிறப்புகள் அங்கெல்லாம் நடந்துச்சு. கைலாய மலையில் நிறைய நடந்துச்சு, நிறைய அதிசயங்கள்லாம் சிவபெருமான் காட்டினார். அது மாதிரி திருமுறை பாடுற நேரத்தில் சுவாமி அந்த பொன்னார் வேணின்னு அப்படியே தகதகன்னு பொண்ணு நேரத்தில் சுவாமி வர்றதெல்லாம் கண்ணுள்ளா காட்சியாக பார்த்தோம். எல்லாரும் எழுப்பி உறங்குறவங்களெல்லாம் எழுப்பி விட்டு காலையில் 5 மணிக்கு, அதிகாலை 5 மணிக்கு அந்த மூத்தம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ தூரம் போய் அதை பார்க்கணுன்னா 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி வேஸ்ட்டு. அப்படி ஒரு பொன்னார் மேனியை பார்த்தோம். பொன்னார் மேனியனே புலித்தோளை அரை கசைத்து மின்னா செஞ்சடை மேல் விழிகொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே, அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. கீழார் கோவணம் சுந்தரம் சாமிகள் எப்படி அனுப்பிச்சிருக்காரு இந்த பாட்டை பாடும்போது சிவபெருமான மனம் ஒன்றி பாடி, கீழார் கோவணம் திருநீருமை பூசி உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவாயனை ஏற்றுக்கொள் நீ, வாழார் கண்ணி பங்கா மலபாடியுள் மாணிக்கமே, ஆளாய் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. சாமி உன்னை விட்டா நான் யாரை சாமி நினைக்கப்பேன் அப்படின்னாரு சுந்தரம் சாமி. எனக்கு உன்னை தவிர எனக்கு யாரை தெரியும், ஆளாய் இன்னையெல்லாம் இனி யாரையும் நினைக்கேன். எப்படி அனுபவிச்சிருப்பாரு சிவபெருமானை. அப்படின்னு நம்ம சமயம் என்ன சமயம்னா இறைவனை அறியக்கூடிய சமயம் இல்லை. சிவபெருமானை யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க. இந்த சைவத்தில் வந்து யார் சிவபெருமானை நம்ம ஒன்றி வழிபாடு செய்கின்றார்களோ அவங்க தான் பெரியவங்க. வெளியில் சொல்ல மாட்டாங்க, அனுபவிச்சதை வெளியில் சொல்ல மாட்டாங்க, அவங்க தான் ஞானிகள். அப்படி தனக்குள்ளே இருந்து ஞானத்தால் தொழுவார் சிலர் ஞானிகள். ஞானத்தால் தொழுகிறேன் நானிலே, ஞானத்தால் தொழுவார்கள் துறக்கென்று ஞானத்தால் நான் தொழுகிறேனே என்று தம் உள்ளுக்குள்ளே இருந்து உணர்ந்து உணர்ந்து சிவபெருமானை உள்ள நினைந்து நினைந்து அதனால் கண்ணீர் மழை நனைந்து நனைந்து அப்படி வழிபாடு செய்வாங்க ஞானிகள். வெளியில் தெரியாது அந்த அளவுக்கு உள்ளம். அந்த ஆனந்தம் வந்து கோடீஸ்வரர்களால் கூட தர முடியாது. சிவபெருமானை அனுபவிக்கின்ற அந்த சுவருக்கு பாருங்க, எத்தனை பெரிய ஞானிகள் வந்தால் எத்தனை பெரிய ஆளுக வந்தாலும் அந்த இன்பத்தை கொடுக்க முடியும். எவ்வளோ கோடி வச்சுருந்தாலும் அது நமக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். சிவபெருமானை கண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம். இன்பம் வேறு, ஆனந்தம் வேறு. ஆனந்தம் வந்து என்றும் நிலையாக இருப்பது, இன்பம் கூட அப்பப்போ வந்து போகுது. ஆனந்தம் என்றும் நிலையாக. அதான் ஆனந்த புத்தன் அருள்பெறில் நாம் அவண்ணமே ஆனந்தமாய் ஆடாமல் தொழில்நோக்கும் என்று கூட மாணிக்கவாசகர் சொல்லலாம். அப்படி சிவபெருமானை ஒன்றி வழிபாடு செய்யணும், நல்லா ஊறி ஊறி வழிபாடு செய்யணும். நம்ம செய்கின்ற வழிபாடு வெளியே தெரியக்கூடாது. சிலர் வந்து 4 தெரியும் மாதிரி இந்த மாலையை கொஞ்சம் அங்கே போடுங்க அப்படிம்போம். நான் ஒன்று செய்வோம் இல்லை அப்படின்னு செய்வோம். மற்றவங்க தவிர அப்படின்னு அப்படிலாம் செஞ்சுருக்கேன். அதுதான் சொல்கிறேன். 4 பேர் பார்க்க முடியாது. இந்த பெரிய மாலையை அடுத்து சாமிக்கு போடுங்க அப்படிம்போம். 4 பேர் பார்க்குற மாதிரி. அது மாதிரிலாம் ஒரு காலத்தில் எல்லாம் இருந்து சாமி கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவப்பட்டு தான் நம்ம வர முடியும். பக்குவப்பட்டு தான் நம்ம வர முடியும். எடுத்ததுமே நம்ம வந்து வர முடியும். அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச பாட்டை மட்டும் கொஞ்சம் சத்தமாக பாடுறது. இங்கே மாதிரி எனக்கு இந்த பாட்டு தெரியுமா உனக்கு அப்படின்னு சத்தமாக பாடுவோம். தெரியல அப்படியே உள்ளே போயிடுவோம். இந்த மாதிரிலாம் சாமி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்குவப்படுத்து நினைக்கும் போது எப்பயும் நிதானமாக நிலையாக படித்தாலே போகும். எல்லாரோட சேர்ந்து பாடணும். சிலர் பார்த்திங்கன்னா பாட்டு படிச்சுக்கிட்டு நல்லா தெரியுங்க. பாட்டு படிக்கும்போது தெரிஞ்ச பாட்டுனா இவங்க சவுண்டு மட்டும் முன்னாடியே போயிடும். இவங்களுக்கு தெரிஞ்சதுனால இவங்க சவுண்டு மட்டும் முன்னாடி போயிடும், மற்றவங்க சவுண்டு பின்னாடி வரும். தெரியல வச்சுக்கோங்க, இவங்க சவுண்டு பின்னாடி வரும், மற்றவங்க சவுண்டு முன்னாடி வரும். புரியுது அவங்களுக்கு? அப்படி நிறைய பேர் அப்படின்னு பார்த்துருக்கேன். அதனால் 2வது நம்ம வந்து எவ்வளோ தெரிஞ்சாலும் அந்த அடியார்களோடு சேர்ந்து தான் நம்ம பாடணும். நமக்கு தெரிஞ்சிச்சுங்கிறதுக்காக நம்ம நினைச்சக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை முன்னாடி கொண்டு போய் அப்படி நம்ம பண்ண வேண்டிய அவசியமே. எப்போவுமே திருமுறைகள் பாடும்போது எல்லா அடியார்களோடும் ஒன்றிணைத்து கூட்டு வழிபாடு தான் ரொம்ப சிறப்புடைய வழிபாடு. புரியுது அவங்களுக்கு? கூட்டு வழிபாடு ஏன் சிறப்புடையது அப்படின்னா, இப்போ ஒரு தேரை வந்து ஒரு தனியால் இழுத்தா எப்படி இருக்கும்? இழுக்க முடியுமா? சரி, எல்லாம் சேர்ந்து இழுத்தா அதே போல் திருவருள் சக்தியை நாம் எல்லோரும் ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால் கூட்டு வழிபாடு அவசியம். கூட்டு வழிபாடு செய்தால்
எல்லாம் இப்போ யாராவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்காக நம்ம கூட்டு வழிபாடு செய்தால் உடனே அது சரியாகும். ஏன்னா கூட்டு வழிபாடுக்கு அவ்வளவு முக்கியம். அப்படி கூட்டு வழிபாடு பண்ணி எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒருத்தருக்கு 15 வருஷமும் குழந்தை இல்லை, அங்கே போய் திருமுறை பாடிட்டு வந்தோம், உடனே குழந்தை உண்டாயிடுச்சு. இப்படி நிறைய சிறப்புகளெல்லாம் நடந்திருக்கு. அதுமாதிரி எத்தனையோ இடத்துல போய் திருமுறை பண்ண உடனே திருமணம் நடந்திருக்கு. அதுமாதிரி மீரசுவாமி தம்பி மதுரையில் போய் அவங்க எல்லா செலவும் அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. போய் மதுரையில் போய் படித்தோன்னா அவங்க குழந்தை உண்டாயிடுச்சு. நிறைய சிறப்புகள்லாம் திருமுறைக்கு கிடைக்காது எதுவுமே கிடையாது. திருமுறைகளுக்கு அவ்வளோ வல்லமை. ஏன்னா அது சிவபெருமானே கொடுத்த காரணத்தினால் அந்த திருமுறைகளையும் மனமொன்றி அந்த வீட்டில் இல்லத்தில் போய் அவருடைய குறையை தீருமாறு நாம் என்ன செய்வோம், சிவபெருமானிடம் விண்ணப்பம் செய்து அந்த திருமுறையை பாடிட்டு வந்தோம்னா சிவபெருமான் அவங்களுடைய குறைகளை நீக்குவார். சரி, அப்படி அந்த நீர் நிறைந்த தடாகமாகிய அந்த மானசரோவரம் என்ற ஏரியில் அவர் தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் என்று தக்கன் அங்கே வந்ததும் என்ன செஞ்சார், பிராணவாயுவை நேராக ஓடச் செய்து மூலாக்கினியை எழுப்பி, இப்போ யார் வேணும் அவையாருடைய திரு விநாயகர் அப்படி தவம் செய்யும்போது என்ன செய்வாங்க, மூலா அக்னியை எழுப்பி அந்த தூங்கி கிடக்கின்ற அந்த சக்தியை எழுப்பி குண்டலினி சக்தியை எழுப்பி, அது எல்லாருக்கும் இருக்கும், குண்டலினி சக்தி எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு நம்ம வேலை கொடுக்கவே மாட்டோம். நம்ம தியானம் பண்ணால் தானே அது வேலை செய்யும். தியானம் பண்ணால் அது எப்படி வேலை செய்யும், அது தூங்கி கிடக்கின்றவனே பேர், அது பேர் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும் அந்த சக்தியை. அதை தூண்டி எழுப்பணும், மூலாக்கினியை எழுப்பி மூலாதாரத்தின் மூண்டலு கனலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து சொல்றதில்ல, அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் என்முகமாக இனிதெனக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கியன் சிந்தை தெளிவித்து இருவழி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருந்தரும் ஆனந்தத்து அழுந்தியன் செவியின் எல்லையில்லா ஆனந்தம் அருளி அல்லல் கலைந்து கருத்தில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனிதெனக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த முன்னை வினையின் முதலை கலைந்தே வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கியன் சிந்தை தெளிவித்து இருவழி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருந்தரும் ஆனந்தத்து அழுந்தியன் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அருளி அல்லல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் அணுமுற்றி நின்ற கருவின் உள்ளே காட்டி வேடமும் நீரும் விலங்கு நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்திரம் கூட்டி 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயகா விரைகளல் சரணே என்று அவை பாட்டி பாடியது முழுக்க முழுக்க யோக நிலை. கருத்தில் கபாலத்தில் தான் இங்கே இருக்குது. மற்ற எந்த வழியாக உயிர் போனாலும் அடுத்த பிறப்பு உண்டு. இந்த வழியாக போனால் தான் பிறப்பு கிடையாது, கபால வழியாக போகணும் உயிர். சில பேர் பார்த்தீங்கன்னா இறக்கும்போது பார்த்தீங்கன்னா காது இப்படி தூக்கிட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா, காது வழியாக போகும் சில பேருக்கு உயிர். சில பேர் இறக்குற நேரத்தில் மலஞ்சோர் போய்கிட்டே இருக்கும், சில பேருக்கு மலம் போய்கிட்டே இருக்கும், ஜலம் போய்கிட்டே இருக்கும், அப்படி இறப்பாங்க. அதுனா அந்த வழியாக போகுதுன்னு அர்த்தம் உயிர். சிலர் பார்த்தீங்கன்னா வாய் அப்படி தொடர்ந்த மாதிரியே அப்படின்னு நடந்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா, அது வாய் வழியாக போகும். சிலர் மூக்கு வழியாக போகும். அப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா வயிறு அப்படி பொசுன்னு ஊதிடும், பார்த்துருக்கீங்களா, இறக்கும்போது அது வாய் வழியாக போகிறது அந்த உயிர் இப்படி 9 சொல்லுவாங்க 9 வாயில் குடிலை மலஞ்சோறு 9 வாயில் குடிலை மலங்க பொழுது மஞ்சளை செய்ய. அதே மாதிரி அப்போஸ்தலனுடைய பாடலில் எண்ணிலேன் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லாள் கண்ணிலே மற்றோ கலை கண்ணிலே கடலடியே கை தொழுது காணினல்லாள் 1 வாசல் வைத்தாய். அந்த 9 வாசல் சாமி வச்சிருக்காரு பார்த்தீங்களா, 1 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூங்குகளூர் மேவிய புண்ணியனே. இந்த பாட்டு பாடுறீங்களா? இந்த பாட்டு பாடவே இல்லையா? ஒன்னுலே 9 வாசல் வைத்தாய் அதை ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். பெருமானே இந்த 9 வாசல் வழியே எந்த நேரத்தில் உயிர் போதுன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளே நான் என்ன செய்யணும், திருப்புகழூர் மேவிய புண்ணியனை போய் நாம் என்ன செய்யணும், வழிபாடு. தேவாதி தேவரெல்லாம் தேடி நின்று அலறிட்டு தேடி நின்று சொல்றாருல அந்த பாட்டில், தேவாதி தேவரெல்லாம் தேடி நின்று அலறிட்டு தேடி நின்று. அந்த தேவரெல்லாம் போய் தேடி நான் கடைசி சாமி எங்கே இருக்கிற பார்த்தா திருப்புகழூரில் இருக்கோம். அதை அழகாக அந்த பாட்டில் சொல்ல. அப்படி சாமி என்ன செய்வார்,
இந்த மூலாக்கினியை எழுப்பி ஞானிகள் என்ன செய்வாங்க, அந்த மூலாக்கினியை எழுப்பி அந்த 9 வாயில் வழியாக போக விடாமல் இந்த உயிரை கபால வழியாக சென்று என்ன செய்வாங்க, அடைய வைப்பார்கள். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, இதை என்ன செய்கிறாரு, சாமி கிட்ட தவம் செய்யும் போது அந்த மூலாக்கியை எழுப்பி நெற்றியில் உள்ள அமிர்தத்தை உருக்கி தனது தூய வடிவில் சுரக்கும் அன்பாகிய நீரால் அபிஷேகம் செய்து சிவருமான உள்ளுக்குள்ள பூஜை பண்ணுறாரு. அந்த மூலாக்கினை எழுப்பி அதை அன்பு என்ற நீரால் கிடைத்து சுவாமி அங்கே அபிஷேகம் உள்ள வந்து மானத பூசை பேர். இப்போ உள் பூசைக்கிறது அக பூஜைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த அக பூஜையில் சிவபெருமானை அன்பினால் உருகி அன்புக்கு சிவபெருமான் வந்துடுவார், அன்பு இல்லைன்னா வரமாட்டார். இப்போ இவர் அன்பால் பூஜை செய்து ஆனால் கேட்கக்கூடிய வரம் மட்டும் வேற மாதிரி கேட்க அப்படி சாமி அபிஷேகம் செய்து கொல்லாமை முதலான சீலங்களான பெருமையுடைய மலர்களை அணிவித்து மனத்தால் செய்யும் உள்பூசையை சிவபெருமானுக்கு செய்தார். உள்பூசை ரொம்ப முக்கியம், அகப்பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவபூஜையில் அகப்பூஜை செஞ்சுட்டு தான் புறப்பூஜைக்கு போவோம். முதல் அகத்தில் நேற்று வழிபாடு செய்யக்கூடிய அந்த பெருமானை உள்ளே நினைத்து அங்கே கவிழ்ந்து கொண்டிருந்த அந்த தாமரையை நேராக நிறுத்தி அதை 8 இதழ்களாக விரித்து ஜீவனாகிய நமது உயிரை அங்கே சிவலிங்கமாக கொண்டு வந்து அங்கே இருதய கமலத்தில் வைத்து என்ன செய்யணும், சிவபூஜை செய்யணும். அங்கே நம்ம அன்பையே நம்ம நீராக ஆக்கி அங்கே சுவாமிக்கு என்ன செய்யணும், அபிஷேகம் செய்யணும். நம்முடைய தன் ஞானி என்கின்ற ஆணவமலத்தை சாமிக்கு நிவேதனமாக ஊட்ட வேண்டும், தற்போதத்தை இறைவனுக்கு உணவாக ஊட்ட வேண்டும். அந்த அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தற்போதம் நமக்கு வருமா, ஞானி என்கின்ற செருக்கு வருமா, வரவே வராது. அப்படி இறைவனுக்கு உணவு ஊட்டுறதுல எதை உணவு ஊட்டுறோம், நம்முடைய தற்போதத்தை இறைவனுக்கு உணவாகும். ஏன்னா சாமி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, சாமி சாப்பிடுவாரா, நல்லா பார்த்துருக்கீங்களா, சாமி உறங்குவாரா? நம்மளாவது நீங்கள் ஒன்று இங்கே இருக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 8 மணி நேரம் நாங்கள் டியூட்டி, காலையில் 6 மணிக்கு உள்ளே நுழைஞ்சா 3 மணிக்கு நீ வெளியில் விட்டுறணும், இல்லைன்னா இருக்கவே மாட்டேன், எனக்கு இந்த பில்லு வேண்டாம், இந்த ஒர்க் எனக்கு வேண்டாம் அப்படிப்பாங்க சில பேர். 8 மணி நேரம் நாங்கள் டியூட்டி, அதுக்குள்ளே என்ன வேலைன்னு சொல்லுங்க கேட்போம். அதுமாதிரி தாய்மார்கள்லாம் வீட்டில் இங்கே பாருங்க, காலையில் உங்களுக்கு சமைச்சு வைக்கிறதோ எங்களை ஆளை விட்டுறணும், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏகப்பட்ட டியூட்டி இருக்குது, அதுக்கு ஒரு 2 மணி நேரம், துவைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம், பாத்திரம் விளக்குறதுக்கு 1 மணி நேரம், ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் டியூட்டிங்க. அதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் முடியாது, பாக்காடான்னு படுத்துடுவோம் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க தாய்மார்கள்லாம். அதுக்குள்ளே என்ன உனக்கு வரி வண்டி செல்படுக்காது, அவ்வளோதான் 8 மணி நேரம் நாங்கள் டியூட்டி, அதுக்கு மேலே டியூட்டியே கிடையாதுங்க. யாராவது 8 மணி நேரம் டியூட்டி ஓச்சு போயிட்டோம். நீங்கள் ஒன்று விடாமல் ஒரு மனுஷன் எவ்வளோ தான் வேலை பார்க்க முடியும், அங்கே எடுக்காத வண்டி அப்படி 8 மணி நேரம் பார்க்கணும். நமக்கு மூசு இழப்பு வேற, இல்லை இழப்பு வேற, எல்லாம் முடிச்சுட்டு வேலையும் பார்க்க முடியாது, எதுனா நீங்கள் பார்த்துக்கோங்க போங்க அப்படின்ட்டு சாவப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நமக்கு கூட அந்த 8 மணி நேரம் வேலை ஆகிறதுக்கே நம்ம இப்படி சொல்கிறோம். ஆனால் சாமி 24 மணி நேரம் குட்டியா, சிவபெருமானுக்கு 24 நேரம் குட்டி, நம்மளை பாதுகாக்கிறதுக்கே அவர் குறியாக இருக்காரு. நீங்கள் தூக்கம் போயிருவீங்க நைட்டு, அது சாமி உங்கள் கருவியெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருப்பாரு. இவன் எப்போடாவது விழிப்பான், மறுபடியும் இவன் கருவி பூரா திருப்பி கொடுப்போம் அப்படின்ட்டு எல்லா கருவியும் போயிடும். 36 தத்துவத்தில் எல்லா கருவியும் சாமி எங்கே வச்சுக்கூடாது, அந்த பிராணவாயு மட்டும்தான் இருக்கும், மற்ற எல்லா கருவிகளும் வச்சுருந்து மறுநாள் காலையில் நீங்கள் முடிக்கும் போது அவங்ககிட்ட ஒன்று ஒன்றா கடன்னு கொடுப்பாரு. அது 32 எல்லா கருவியும் கிடச்சதும் காலையில் முடிப்பீங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோம், ஓ மாமா வீட்டுக்கு வந்திருக்கோமோ, கொஞ்ச நேரம் கழிச்சு ஜன்னலை பார்ப்போம், இது நம்ம வீட்டு ஜன்னல் இல்லையே, ஓ மாமா வீட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், இங்கே இந்த ரூமில் உறங்கிட்டு இருக்கோம், ரைட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு உணர்வே வரும், இப்போ நம்ம வீடு கிடையாதோ இது, சரி அப்படின்னு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் ஒரு தெளிவுக்கே வரும். ஏன் அப்படின்னா அந்த கருவிகள் பூரா மறுபடியும் சாமி மட்டும் கொடுப்பாரு. இரவானது நீங்கள் சிவமாட்டை கொடுத்துட்டு நீங்கள் உறங்க போயிருவீங்க. உங்கள் பொருள் எல்லாம் சாமி பார்த்துற 24 மணி நேரம் பாப்பா சாமி கொஞ்சமாக கருணை செய்கிறாரு, அது மட்டுமா செய்கிறாரு. நம்ம பிறக்கும் போது நம்ம குழந்தையா இருக்கும்போது கருவில் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் தெரியுமா, இருள் இருக்குமா, உள்ள ஒரு வெளிச்சம் கூட இருக்காது உள்ளுக்குள்ளே. அப்போ சாமி என்ன செய்கிறாராம், இந்த உயிருக்கு போலீஸ் வேலை பார்க்குறான், பக்கத்தில் இருந்துக்கிட்டு இப்போடா இந்த குழந்தைய பத்திரமா கொண்டு வந்து உயிர் எப்படிலாம் நம்ம அதெல்லாம் மறந்துடும், பத்திரப்படுத்தி அந்த உயிர் வெளியில் வர்ற வரைக்கும் கொண்டு வந்து வெளியில் வந்து சேர்க்குற வரைக்கும் சாமி போலீஸ் வேலை பார்க்கலாம். நாமளும் ஒன்று இறைவன் இது கூட சொல்லுது. அது கூட பாருங்க, சாமி மேலே ஒரு கருணை பாருங்க, மேலே வந்து விழுது,
இறைவனுடைய எல்லையில்லாத கருணை சாமி இந்த உயிரை பத்திரப்படுத்தி வெளியில் கொண்டு வந்து 10 மாதம் வந்து அந்த அதாவது தாயை காட்டிலும் சிறந்தவர் சிவபெருமான். தாயின் சிறந்த தயாவான தத்துவனை அப்படிங்கிறாருல, தாய் கூட 10 மாதம் சுமக்கிறது மட்டும் பெருசு கிடையாது, அதை உள்ள பத்திரப்படுத்தி அதை வெளியில் உயிரோடு கொண்டு வரணுமே, அது எவ்வளோ பெரிய கருணை. அந்த இதில் மலை ஜலதெல்லாம் வெளியே அந்த புழுக்கள் எல்லாம் அண்டாமல் இருந்து நல்லா தெரியும் உள்ளுக்குள்ள இந்த அம்மா நல்லா இனிப்பை போட்டு உள்ளே போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த அம்மா யார்? இந்த தாய். அதாட்டும் உள்ள என்னத்தினாலும் உள்ளே போட்டு அரைச்சி உள்ளே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை உள்ள புழுக்கள்லாம் அண்டாமல் இருக்குது. உள்ளுக்குள்ளே நம்ம வெளியில் புழு இல்லைன்னு நினைக்காதீங்க, உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட புழுக்கள் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே. அதெல்லாம் போய் அண்டாமல் இருக்கிறதுக்காக சுவாமி அதை பத்திரப்படுத்தி அந்த குழந்தையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு என்ன பாடுபடுறாரு சாமி, எவ்வளவு கருணை செய்கிறாரு. அதெல்லாம் நினைந்து நம்ம வழிபாடு செய்யணும். எவ்வளவோ சிறப்பு செய்கிறாரு. அந்த இதெல்லாம் உணர்ந்து நம்ம என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். அப்படி அந்த உள்பூஜையை யார் செய்கிறாரு? தக்கன் இந்த அகப்பூஜையை செய்து கொண்டே இருக்கிறார். பழமையான அந்த தக்கன் தூய தன் மனம் ஒரு நெறிப்படர மேலே சொன்னபடி சிவபெருமானை அர்ச்சித்து உள்ளத்தில் சிவபெருமானின் பெயரை விதிப்படி உச்சரித்து 1000 ஆண்டுகள் அரிய தவத்தை செய்தார். எத்தனை ஆண்டுகள்? 1000 ஆண்டுகள். 1000 ஆண்டு அப்படி தவன்ட்டு சுவாமி வந்து கண்டிப்பாக வந்துடுவார், காட்சி கொடுத்துருவார். அந்த அளவுக்கு நம்ம தவம் செய்யணும். தவம் செஞ்சால் கண்டிப்பாக சிவம் வரும். தவம் செய்யலைன்னா சிவம் வராது. நமக்கு வந்து காட்டில் போய் தவம் செய்யணும்னு நமக்கு சொல்லலை. நமக்கு எளிய தவம் என்னென்னா இல்லறத்தில் ஈடுபட்டு கொண்டு சரியகிரிய யோகம் செய்யணும். சரி இறைவன் குடலால் தொண்டு செய்யணும், கிரியை வாக்காளர் திருமுறைகள் பாடணும், நாமங்கள் ஜெபிக்கணும், மந்திரங்கள் சொல்லணும். அப்புறம் யோகம் என்பது மனதினால் இறைவனை அன்றாட வழிபாடு செய்து ஒரு 5 நிமிஷமாவது உட்காந்து என்ன செய்யணும், தியானம் பண்ணணும். அது கூட இல்லையா, அரை நிமிஷமாவது தியானம் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில். எத்தனை நிமிஷம்னாரு? அரை நிமிஷம் கூட நம்மளால சிந்திக்க முடியல இறைவனை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாராவது 30 செகண்டு தானே அரை நிமிஷம். யாராவது நினைக்க பார்ப்போம் சாமி கண்ணை மூணு தான் நமக்கு மழையாக வந்துடுது. கண்ணை இப்படி மூடுவோம். 1 2 3 அதோட இன்னைக்கு வீட்டு பிள்ளைகளை போய் கூப்பிட்டு வந்துடணும். அப்புறம் நம்ம பிள்ளைக்கு ரொம்ப நாளாக நம்ம பாப்பா ஸ்வீட்டு கேட்டுக்கிட்டே இருந்தான். நீ கண்டிப்பாக அங்கே ஜெயலட்சுமி கடையில் போய் ஒரு அல்வா வாங்கி கண்டிப்பாக கொடுத்துட்றோம். கண்ணை மூடையில என்னென்ன ஞாபகம் வரும் நமக்கு. இப்படி நமக்கு தவம் நம்ம இங்கே வந்து மனம் உருளே கூடாது. இங்கே கண்ணை மூடிட்டு இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன செய்யணும் அதை ஓடிக்கிட்டு இருக்கோம். 30 செகண்ட் கூட இறைவன் நம்ம நினைக்க முடியல. என்ன காரணம்? நமக்கு தவம் இல்லை. அருணகிரிநாத பெருமானே சொல்றாரு, அரை நிமிஷ நேரமட்டில் தவ முறை தியானம் வைக்க அறியாத அப்படின்னு அவரே சொல்றாருன்னா நம்மளாம் எம்மாத்திரம் சொல்லுங்க. அரை நிமிஷம் கூட இறைவன் நம்ம நினைக்க முடியல. ஞானிகள்லாம் அப்படி சொன்னாங்கன்னா நம்மளாம் என்ன செய்யும்? அதனால எளிய முறையில் நம்ம நினைக்கலாம். ஆனால் வழிபாடு செய்தால் வரும். வழிபாடு செய்யலைன்னா வராது. எதுவுமே விதையை வச்சா தானே அது செடியாகி மரமாகி காயாகி கனியாகி வரும். எதுவுமே வைக்கலைன்னா எப்படி வரும்? அதுபோல் வழிபாடு செஞ்சு வச்சாதான் எதுவே வரும். எப்படியும் பண்டை பிறவிகள் செய்திருந்தால் தான் தவறு வரும். அப்படிதான் அருணகிரிநாத பெருமானுக்கு செய்யாத தவறு இல்லை, எல்லா தவறும் செய்தார். பெண்களிடம் எல்லா விதமான தவறும் செய்தார். ஆனால் குஷ்டமே வந்துருச்சு அவருக்கு. உடனே என்ன செஞ்சார்? நேராக திருவண்ணாமலையுடைய கோபுரத்தின் உச்சியிலேருந்து போய் உள்ள போனார். உடனே முருகப்பெருமான் போய் அவரை தாங்கி பிடிச்சார். ஏன் தாங்கி பிடிக்கணும்? முருகா என்னை ஏன் என்னை தாங்க அப்படின்னாரு. உடனே அப்போ சொன்னார், சாமி நான் செய்யாத தவறு கிடையாது, என்னை ஏன் தாங்கி பிடித்தீர்கள் என்று சொன்னது. உடனே அப்போ சொன்னார், நீ தவறு செய்த காலத்திலும் கூட உன்னுடைய வழிபாடை விடாமல் செய்த காரணத்தினால் உன்னை தாங்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு உருவாகியது அப்படின்னாரு முருகப்பெருமான். அப்போ தவறு செய்த காலத்தில் கூட சாமி என்ன காலையில் வழிபாடு விடாமல் செஞ்சாராம். ஒரு நாள் கூட தப்புனதே கிடையாது. அப்படி வழிபாடு செஞ்சாதான் அருணகிரிநாதர். அதனால தான் முருகப்பெருமான் வந்துட்டார் நேராக. இவரை வந்து எப்படியாவது ஆட்கொள்ள வேண்டும் என்று வந்துட்டார். என்னைக்கு செய்த தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறு செய்யாமல் வந்து உயிரையும் விட துணிந்தாரோ அதனால முருகப்பெருமான் வந்தார். இப்போ நாம் என்ன வச்சுக்கோம், ஒரு தப்பு செஞ்சோம்னா இன்னும் நாளைக்குலேருந்து நம்ம இன்னுமே அதை தப்பு செய்யவே கூடாது. அதெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், உயிரெல்லாம் நம்ம விடலாம் துணிய மாட்டோம். அதனால் அவர் உயிரை விட துணிஞ்சார். அதனால தான் முருகப்பெருமான் போய் காப்பாற்றினார். மீதா உங்களுக்கு நாங்கள் நாளையிலேருந்து அந்த தவறை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்ட்டு என்ன செய்வோம், அவங்க மனசை தேர்த்தி விட்டுருவோம். ஆனால் அவர்கள் உயிரை விட துணிந்தார். எல்லா நாயன்மார்களும் எடுத்துக்கோங்க, அவங்களாம் உயிரை விட துணிந்தார். கொண்ட ஒளிகள் மாறிட்டோமேங்கிற இதில் உயிரை கூட விட துணிந்தார். அப்படி இருந்தாங்க. அதுதான் தவம். உரிய தவம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவர் பண்டை பிறவியில் செய்த தவமானது இந்த பிறவியில் அவருக்கு கூட்டி வைத்து முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்து எத்தனை ஆண்டுகள் தவம் செஞ்சார்?
என்ன சாமி அடியனுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் என்ன அப்படின்னாரு. முருகப்பெருமான்ட்ட சும்மா இரு சொல்லாத அப்படின்னு அந்த ஒரு உபதேசம் தான். ஞானிகளுக்குலாம் ஒரு சொல்லு போதும், அப்படி அவங்க நிலையவே மாற்றிடும். பட்டினத்தாருக்கு ஒரு சொல்லு தான் அப்படி மாற்றிடுச்சு. காதற்ற ஊசியும் மாறாது அவன் கடை விலைக்கு அப்படின்னாரு. அப்படியே உடனே இடுப்பில் துண்டை கட்டாரு. அத்தனை செல்வம் அப்பயே அரசருக்கு கடன் கொடுக்கக்கூடிய செல்வம் அவர்கிட்ட இருந்துச்சான். அரசர் பார்த்து இவர்கிட்ட கடன் போகிறான். அவ்வளோ செல்வத்தையும் அவருடைய கணக்கப்பட வந்து கேட்டார், சாமி என்ன இப்படி எல்லாம் விட்டு துண்டை கட்டிட்டு கிளம்பிட்டீங்க, இத்தனை சொத்து என்ன செய்ய அப்படின்னா, போய் குப்பையில் ஓடியா அப்படின்னாராம். அப்படி அவர் சொன்னபடி குப்பையில் தூக்கி போட்டாராம். அவர் அத்தனை சொத்து குப்பையில் விட்டா எல்லாம் ஆளாளுக்கு எடுத்தாங்க. இவர் என்ன சரி இப்படி குப்பையில் போடுறாருன்னு சொன்னதும் அரசர் தூக்கி சிறையில் வச்சுட்டாங்க. யாரா கணக்காளர். உடனே அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் பட்டினத்தார் அப்படியே நினைத்தார். உடனே விநாயகர் பெருமான் வந்து அந்த சிறையை உடைத்து சேர்ந்தாரை காப்பாற்றினார். காப்பாற்றி சிதம்பரத்தில் போய் அவர் தங்கினார். அது பெரிய கதை, அதுக்கிட்டு போகும். இப்படி நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது. அப்படி தவம் செய்யும்போது என்ன செய்யணும், பண்டை பிறவிகள் ஏற்கனவே பல பிறவிகள் செய்த தவம் இருந்தால் தான் இந்த பிறவியில் நமக்கு வந்து கூட்டு. அதே போல் அருணைநாத பெருமானுக்கு பண்டை பிறவிகள் செய்த தவமானது இந்த பிறவியில் அவருக்கு கூட்டு வைத்த காரணத்தினால் சும்மா இரு சொல்லற அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவர் நிலையவே மாற்றிடுச்சு. 12 ஆண்டுகள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 12 ஆண்டுகள் ஊனை வெறுத்து உடலை வெறுத்து எல்லாத்தையும் வெறுத்து அப்படியே சுவாமியை நினைந்து அப்படியே உட்கார்ந்தாரு. 12 ஆண்டுகள் எதிக்கவே இல்லை. 12 ஆண்டுகள் முடிஞ்சதுதான் முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, இப்போ இவர் என்ன எத்தனை ஆண்டு இவர் தவம் செய்கிறாரு? 1000 ஆண்டுகள். அவர் 12 ஆண்டுகள் தான். 12 ஆண்டுகளுக்கே முருகப்பெருமான் வந்துட்டார். என்னைக்கு மனம் ஒன்றுதோ அன்னைக்கு இறைவன் நமக்கு வந்து காட்சி. மனம் ஒன்றில்லைன்னா வராது. அந்த மனம் ஒன்றுவதற்கு தான் நமக்கு வழிபாடு. இது அவங்களுக்கு 12 ஆண்டுகள் ஊனை வெறுத்து உடலை வெறுத்து இருந்தது. உடனே முருகப்பெருமான் என்ன செஞ்சார், அவர் நாவில் ஓம் என்று எழுதி முத்து முத்தாக பாடு அப்படின்னார். அப்போ பாடினதான் முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கு இதை சக்திச்சாரவன் முத்திக்கு ஒரு வித்துக்கூறு வரை என ஓதும் முக்கட்பற மட்டுச்சூதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 33 வர்க்கத்து அவரரும் அடிப்பேன 10 தலை தத்தக்கணைதொரு ஒற்றைக்கீரி மத்தை போடுவது ஒரு வட்டப்பகல் வட்டத்தில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய மச்சைப்புகள் வெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரச்சித்து அருள்வதும் ஒரு நாளை தித்தித்தைய ஒத்த பறிவுற நித்தம் பதம் வைத்து பயிரவி திக்கட்பொன் அடிக்க கழுகொடு கழுதான திக்கிப்பறி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்ப விரிக்கு திரிகடகை என ஓத குத்துப்பற கொட்டை கிளம்பிசி குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை குக்கு பிடிய நம் பூகை கொற்புற்றன நற்பற்ற உணரை வெட்டிப்படி இட்டு குலகிரி குத்துப்பொட ஒத்த புடவல பெருமாளே பெருமாளே அப்படின்னாரு. அந்த படவை பாடி யாரு? முருகப்பெருமான் ஓம்னு நாவில் எழுதுனதுனால அப்படி அவருடைய நிலை மாறி. அப்படி ஏற்கனவே பண்டை பிறவிகள் செய்த தவம் இருந்தாலும் இந்த பிறவியில் நமக்கு கூட்டி வைக்கும். அப்படி 1000 ஆண்டுகள் நாம என்ன செஞ்சார், தவம் செய்தார். ஆனால் இவர் தவத்திலே அடி என்ன சொன்னேன், 2 வகையான தவம் இருக்குது. ஆன்ம விடுதலை பெற வேண்டும் என்கின்ற தவத்துக்கு பேர் என்ன பேர் சொன்னேன் முதல்ல, அதுக்கு சாத்விக தவம் என்று பெயர். பிற தீய இனங்களோடு பிற கெடுக்கணும்னு நினச்சி இது பண்ணுற தவத்துக்கு பேர் தமோ குணம் என்று தவம் என்று பெயர். இப்போ அந்த தவத்தை தான் இவர் செய்கிறார். இவருக்கு ஆன்ம வீடு வெற்றி அடைய வேண்டும் என்றெல்லாம் இவர் தவம் செய்யலை. நம்ம ஆன்ம புத்தி அடையணும் அப்படின்னு நினைச்சு தவம் செய்யலை. எல்லாரோட நம்ம பெரிய ஆள் ஆகணும், எல்லாரும் நம்மளை பார்த்து வணங்கணும் அப்படின்னு சொல்லி தவம் செய்கிறார். அப்படி தவம் செய்தோன்னா 1000 ஆண்டுகள் தவம் செய்தார். உடனே என்ன செஞ்சார், உடனே சாமி அவருக்கு வந்து காட்சி கொடுத்தார். அன்னவாகனமான நான்முகனின் மகனான அந்த ஒரு தக்கன் அத்தகைய பெரிய தவத்தை செய்தவன் என்று எம்மை ஆள்கின்ற சிவபெருமான் தன் திருவுள்ளத்தில் கொண்டார். திருவுள்ளத்தில் கொண்டதுமே பெரிய மலையானது அழகிய வெள்ளிய மலை மீது அமர்ந்து வந்ததை போல வன்மையான வெண்மையான காலை மீது உமையுமையாருடன் சிவபெருமான் காட்சி அளித்தார். பார்வதி உடனே வெள்ளிவெற்பின் மரகத கொடியுடன் விலகும் தெல்லு பேரொளி பவள விற்பனை இடப்பாகம் கொண்ட கொள்ளு மலையாளுடன் கூடிய வள்ளலாரை உன் கண்ணனன் வாக்கின் மன்னவனாம் என்று சேக்கிராசாமி சொல்வதற்கிணங்க அங்கே சாமி இணைஞ்சார உமையம்மையோடு விரைவாகலத்தில் காட்சி அளித்தார். யாருக்கு? 1000 ஆண்டுகள் தவம் செய்து தக்கனுக்கு வந்து சுவாமி காட்சி கொடுக்குறார். அப்படி காட்சி கொடுத்ததும் சாமி ரொம்ப மகிழ்ந்தார். யார் ரொம்ப மனம் கொண்டு வழிபாடு செய்கிறாங்களோ சிவபெருமான் மகிழ்ந்து வந்து காட்சி கொடுத்தார். அப்படி காட்சி கொடுத்ததும் தக்கன் விரைவாக எழுந்தான். உடனே எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறலை என்று நினைத்து பின்னர் பிடித்து தள்ளும் ஆசையும் அந்த ஆசை நிறைவேறுவதால் உண்டான செருக்கும் உள்ளத்தில் புகுந்து நிலைத்து இருக்க உலக எம்பெருமானின் அடிகளை நான் வணங்குவேன் என்று சிவபெருமான்கிட்ட போய் வணங்கினான். வணங்கி வழிபாடு செஞ்சது உடனே சிவபெருமான் எதிரே சென்று அவருடைய அடிகளை முறையாக வணங்கி புகழ்ந்து ஒன்று ஒத்திருக்கும் தோத்திரங்களை 1000 முறை சொல்லி நின்றான். பாடல் பாடினானா சிவபெருமான் பார்த்துங்க.
தோத்திரம்னா என்ன அர்த்தம்? பாடல். எத்தனை பாடலும் 1000 பாடல் பாடணும்னா சிவபெருமானை பார்த்துவோமே. நம்ம ஒரு பாடல் பாடுறதுக்கு என் தரிகணத்தை போட்டு விடுவோம். அப்புறம் ஒரு பதியம் வாங்க, இதுதான் 30 பதியமா இல்லைங்க. இன்னைக்கு வந்து ஒரு 5 பதியம் போட்டால் படித்தா போதும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்கே 1000 பதிகள் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. அப்படி தோத்திரங்களை சொல்லி 1000 முறை இறைவனை துதித்து நின்றாரா. உடனே சாமி வந்து அவர் என்ன சொன்னாரா, தக்கனே உன்னுடைய செயலுக்கு நாம் மகிழ்ந்தோம் என்று சாமி அவருக்கு சொல்ல, நீ வேண்டியது யாது என்று அவர்கிட்ட கேட்க, உடனே அவர் என்ன செய்யாரு, வீடு பெற்றை அவர் ஏற்கனவே தவம் செஞ்சிருந்தா தான் அப்படி கேட்க முடியும். அந்த தவம் இல்லாதனால அவருடைய ஊழ்வினை பயன் கூட்டி வைக்காதனால இவர் என்ன ஆச்சு அப்படின்னா வீடு பெற்று இறந்து கேட்கவில்லை, முக்தியை கேட்கல. அப்போ என்ன கேட்டார், ஊழ்வினையின் வழியே அவரது அறிவும் செல்வதால் மயங்கி. இப்போ நம்ம பண்டைய பிறகு ஏற்கனவே அந்த ஊழ்வினை பயன் இருந்தால் தான் நம்ம இந்த பிறவி நமக்கு வேண்டாங்கிற எண்ணம் நமக்கு வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய அனுபவிக்கணும், இன்னும் அந்த வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது விஷயங்கள், இன்னும் அங்கே போகணும் இங்கே போகணும், இதை செய்யணும் அதை செய்யணும், இந்த உலக ஆசை நிறைய இருக்குது அப்படின்னா சாமி என்ன பண்ணுவாரா, அந்த ஆசைகளை நிறைவேற்றி நீ பதறாமல் வாப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிறவியாக கொடுத்து என்ன செய்வார், அதை அனுபவிக்க செய்து விட்டு தான் இவர் கூப்பிடுவார். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சுந்தரம் சாமியில் அது இன்னைக்கு கூட 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. சுந்தரம் சாமியில் ஏன்னா இது முக்கியமான ஒரு கான்செப்ட். சுந்தரம் சாமியில் அப்படியே ஒவ்வொரு தடவை பாடிட்டு வர்றாரு. குருவார் வெள்ளடை வருது. குருவார் வெள்ளடை வந்ததும் உடனே எல்லா அடியாருக்கும் பசி வந்துருச்சு. உடனே சுந்தரம் சாமி ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சு. உடனே சிவபெருமான் அடியாருக்கு பசிக்கணும். உடனே அங்கே ஒரு பந்தலை வைத்து சாமி ரெடியாக நிற்காரு. அந்த குளத்தில் வந்து ஐயா சிவாய நம அப்படின்னா சிவபெருமான் என்ன சொன்னாரா, சிவாய நம என பேசி அப்படின்னு ஸ்டேட்ல சொல்றாரு. அந்த இடத்துல ஐயா சிவாய நம அப்படின்னா சிவபெருமான் சொல்லி அத்தனை அடியாரும் உட்கார வச்சு அன்னம் பாடிச்சான். அப்படி அன்னம் பாடிக்கும் போது அன்னம் பாடிக்கிறதுக்கு முன்னாடி சுந்தரம் சாமியில அப்படி பார்த்தாரான் சிவபெருமானை. இவர் எங்கேயோ ஒரு தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சிவபெருமான் அப்படி உத்தையே பார்த்தாரான், இப்படியே பார்த்தாரான். என்னப்பா இப்படி பார்க்க அப்படின்னதும் உடனே இவங்களை எங்கேயும் நான் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே கைலாயத்தில் 2 பேரும் பார்த்துருக்காங்க. இப்படி பார்த்தாரான். உங்களுக்கு பசிக்கலையா அப்படின்னா, ஆமாம் எனக்கு ரொம்ப பசிக்கு அப்படின்ட்டாரான். இப்போ அன்னைக்கு பசிக்கலன்னு சொல்லியிருந்தாரு. சிவபெருமான் பார்த்ததும் பசிக்கலன்னா உடனே மோச்சத்துக்கு கூட்டு போயிருப்பாரு. இவர் பசிக்கின்றதும் அப்படின்னா இன்னும் பசி உணர்வு வருது, இன்னும் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் இருக்கு அப்படின்னு சுவாமி அப்படி விட்டுட்டார். கடைசி விட்டேன் மனை வாழ்க்கை வெறுத்தொழிந்தேனார் வந்து அப்போதான் கைலாயத்திலிருந்து யானை அனுப்புனார். என்னைக்கு இந்த உலக பந்தம் நம்மளை விடுதோ, உலக ஆசை வெறுக்குதோ அப்போதான் சுவாமி வருவார். அது வரைக்கும் வரமாட்டார். இன்னும் அனுபவிக்கிற பந்தம் இருந்துச்சுன்னா அது வரைக்கும் வரமாட்டார். அதெல்லாம் எப்போ வருதோ, உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ள கீழாக மலை வெறுப்பும் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சிவபெருமான் வந்துடுவார். சிவபெருமான் மேலே நாட்டை வந்து வந்துடுவார். நமக்கு தான் அவர் நாட்டை வரமாட்டேங்க. நானும் காலையில் வர்றேங்க, நான் தினமும் நான் 6 காலம் பூஜை பண்ணுறேங்க, எனக்கு கிடைக்காத சாமி உங்களுக்கு இப்படிங்க கிடைச்சாரு அடிப்பாங்கல்ல சில பேர். இது உங்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தாரா, கனவுல காட்சி கொடுத்தாரா, நான் என்னங்க 6 காலம் பூஜை பண்ணுறேன் எனக்கு காட்சி கொடுக்க மாட்டேங்கிறாரு சொல்லுவாங்கல்ல. 6 காலம் நான் காலையில் போகிறேன், மதியம் போகிறேன், சாயங்காலம் போகிறேன், நைட்டு போகிறேன், எனக்கு கிடைக்காத சாமி உனக்கு எப்படிங்க கிடைச்சாரு அப்படிப்பாங்க. அந்த அன்பு ஒன்றுக்கு தான் சிவபெருமான் வருது. இல்லைன்னா சாமி ஊசி நுனியிலிருந்து தவறிஞ்சாலும் சரி, சாமி பார்ப்பது மிக மாதிரி அன்பு செய்யுங்க. சாமி உங்ககிட்ட வராதா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. உருகி வழிபடும் அடியவர் நமக்கு உருநோய் அடையாவை என்று கூட ஞானசம்பந்த பெருமான் மிக அருமையாக சொல்லுவார். அப்படி உருகி வழிபாடு செய்யணும் சிவபெருமான். சரி, அப்படி உடனே அதை என்ன கேட்டார், வரோம் என்ன வர வேண்டும் என்று கேட்டதும் உடனே சாமி பெரிய பூமியில் ஒப்பற்ற வீணை இசைப்பதில் வல்லவரான கந்தர்வர்களும் மற்றவரும் வாழ்கின்ற மேல் உலகிலும் நான்முகன் திருமால் ஆகியோர் உலகங்களிலும் திசைகளுமான எல்லா இடங்களும் என் ஆணை செல்லும்படியாக இருக்கணும். எல்லாரும் என்ன அவருடைய ஆணைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேட்டார். நல்லா தெரியுது. அடுத்து என்ன கேட்டாரு, உயர்ந்த தேவர்களும் அவுணர்களும் மற்றும் உள்ளவர்களும் நான் இட்ட ஏவலை செய்யவும் எனக்கு ஆண் மக்களும் சிறிய இடையுடைய பெண்களும் நீண்ட ஆயுள் உடையவராகவும் பெருகவும் நிறைய எனக்கு பெண்கள்லாம் எனக்கு பிறக்கணும் அப்படின்னாரு. அதில் ஆதிசக்தி ஆகிய எல்லா உலகங்களையும் பெற்றெடுத்த தங்களில் பாதி திருவுருவான பராசக்தி எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னாரு. அப்படி கேட்கார் வரணும் வராம பார்த்தீங்களா, உமையம்மை எனக்கு மகளாக வரணும் அப்படின்னு கேட்டார். ஆதி பராசக்தி எனக்கு உமையம்மையாக பிறக்க வேண்டும். டக்குனுக்கு மகளா வந்தார்ல தாட்சாயினி, 50 பேர் 2 பேர் தாட்சாயினி, அது இனிமேல் தான் வரப்போறாங்க, அடுத்த நாளைக்கு வரும். அப்படி யான் பெற்ற பெண், அந்த பராசக்தி யான் பெற்ற பெண் ஆதல் வேண்டும். அதை நீங்கள் வந்து திருமணம் முடிக்க வேண்டும். எப்படி சாமியான முடிக்கணும், அவளை வந்து உடனே அதை என் மகளான பராசக்தியை மனம் செய்தருள வேண்டும் என்று கேட்டார். எப்படி வர கேட்கிறார் பார்த்தீங்களா?
தக்கன் சிவபெருமானிடம் அப்படி கூறினது உடனே நீ வேண்டும் வரம் நன்றி என்று வரத்தை உனக்கு தந்தோம். நீ நல்ல நெறியில் நின்றாயே ஆனால் சிவபெருமான் என்ன சொன்னாரு? நீ நல்ல நெறியில் நின்றேயே ஆனால் உனக்கு அது சித்திக்கும். எப்படி சொல்றாரு பாருங்க, நீ கேட்குற இடத்துல தந்துடும். ஆனால் நீ எப்படி நிற்கணும்? நெறியில நல்ல முறையில் நின்றால் உனக்கு அது சித்திக்கும். நீ பெற்ற சிறப்பு நிலைத்து இருக்கும் என்று சொல்லி உடனே திரு அம்பலத்தில் நடனம் செய்யும் இறைவன் மறைந்தள்ளினார். உடனே காட்சி கொடுத்துட்டு சுவாமி வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். உடனே சிவபெருமானுடைய இயல்பை அன்புடனே துதித்து யாவராலும் பேசுவதற்கு பெருமகிழ்ச்சியை அடைந்தான். அப்படி அடைந்ததும் மகிழ்ச்சி பெற்ற தக்கன் அன்னப்பறவை மீது ஊரும் தன் தந்தையை எண்ணினார். உடனே அவர் தந்தை நான்கு வந்தாரு. உடனே நான் சிவபெருமான்ட்ட வரத்தை வாங்கினேன் அப்படின்னாரு. எல்லாரும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் இவருக்கு ஏவல் செய்யும்படி என்ன ஆயிடுச்சு? எல்லாரும் இவருக்கு படிச்சுதான் ஆகணும். சிவபெருமான்ட்ட வர வைக்காது, எல்லாரும் இவரை துதிச்சு தான் ஆகணும். சிவபெருமானுக்கு என்ன நினைச்சிட்டாரு? எல்லாரும் என்னுடைய ஆணைப்படி நடக்கணும் அப்படின்னதும் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? வீடு வேறு பெற்று உய்யும் பொருட்டாக முன்காலத்து திருவுரங்களை சிறந்திருத்த சிவபெருமானின் மெய்மையான பரம்பொருள் இயல்புகளை எல்லாம் அவனுக்கு எடுத்து சொன்னேன். அவனோ இப்படி ஆனான் என்று நான் இது என்ன செய்வேன் என்று தந்தை ரொம்ப கவலைப்படுறாரு. நான் என்ன சொல்லி கொடுத்தேன், அவன் என்ன கேட்டிருக்கான் சாமிகிட்ட அப்படின்னு சொல்லி தன் தந்தை வருத்தப்படுறாரு. நல்ல பிள்ளைகளை பெற்ற நல்ல பிள்ளைகளை பெற வேண்டும். என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள், அவர் ஒருத்தர் தான் வீடு வெற்றி அளிக்க முடியும். அவர்கிட்ட என்ன வரங்கள் கேட்டாலும் அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னால் இவர் என்ன வரத்தை வாங்கியிருக்காரு? எல்லாரும் என்னுடைய ஆணைப்படி நடக்கணும், உமையம்மை எனக்கு மகளாக வர வேண்டும் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. அப்படி செஞ்சதுனால எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. எல்லா தேவர்களுக்கும் பயம் வந்துருச்சு. நான்முகன் இனி எதை செய்யத்தக்கது என்ன என்று நினைக்கும் போது துயரம் அடைந்து மயக்கமிக்கு வளர்கின்ற கொடிய அறிவுடைய மகனான தக்கனை விரைவில் அடைந்தார். மெய்மை வகையை சேர்ந்த ஆசிகளை உரைத்தார். உடனே ஒரு நகரத்தை உருவாக்குவாயாக என்று தன் தந்தையிலேயே சொல்றாரு. எனக்கு ஒரு தனியாக ஒரு நகரத்தை அமைங்க அப்படின்னு. ஏன்னா படிப்பு தொழில் யார் செய்யறான்? நான்முகன். உடனே அவர் ஒரு நகரத்தை அவனுக்கு படைச்சு கொடுத்தாரு. அந்த நகரத்துக்கு பேர் தக்க மாபுரி. அவனுடைய பேர் என்ன பேரு? தக்கன். அவன் பேரே ஒரு பெரிய மாபுரி அமைத்தார் ஒரு இடத்துல. அது சொர்க்க நகரத்தை விட சொர்க்கம் பார்த்து வெக்கப்படுமா, அந்த அளவுக்கு இது பெரிய நகரமாக உருவாக்கினான். யாரு? பிரம்ம மறைச்சு கொடுக்குறாரு. தக்க மாபுரி. அவர் தாரகன் மாயாபுரி வந்தாலும் அதே மாதிரி தக்க மாபுரியாக இங்கே அந்த நகரத்தை உருவாக்கி கொண்டு வானொலியில் உள்ள நகரங்கள் எது என்று இந்நகரம் போல் அளவுடையது என்று தந்தை நான்குடன் அனுமதிக்கவனாய் தனக்குரிய பெரிய மாளிகையை அடைந்தார். உடனே அவர் செஞ்சு கொடுத்த அந்த மாளிகையில் போய் இவர் இருந்தார். அப்படி இருந்ததும் பொன்னலான மேருமலை மீது பொன்னிறமான விலைகளை கதிரவன் உதித்தது போல செல்வங்களும் செல்வங்கள் இனிதாக விட்டிருந்தது. எல்லா செல்வத்தோடும் இந்த செல்வத்தை யார் கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது. எல்லா வளமும் இப்போ நமக்கு கிடைக்கப்பட்ட செல்வம், வாழ்க்கை இதெல்லாம் யார் கொடுத்தது? நமக்குரிய கணவன், நமக்குரிய மனைவி, நமக்குரிய குழந்தைகள், நமக்குரிய வீடு, நமக்குரிய செல்வம், இதெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் எதை பெருசாக நினைக்கிறோம்னா இந்த செல்வத்தை தான் எல்லாருமே பெருசாக நினைக்கிறாங்க. இடையில் வந்த இச்செல்வம் சிவன் தந்தது என்று நாம் என்னைக்கு உணர்கின்றோமோ, பட்டினத்தார் அப்படிதான் சொல்லுவார். உடுத்த கந்தை துணி எங்கும் உண்டு, புறக்கைய இது படுக்க எங்கும் புறம் திண்ணை உண்டு, உடுத்த கந்தை துணி உண்டு, பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு ஆகினாரே எப்படி சொன்னார் பாருங்க பட்டினத்தார். அப்போ இடையில் வந்த இச்செல்வம் சிவன் தந்தது என்று உணர் என்று மனமே அப்படின்னாரு நமக்கு பட்டினத்தார். அதனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது பெரிய செல்வம் அப்படின்னு. ஒரு நோய்க்கு தங்குமா கெட்டா 10 லட்சத்தை அப்படிமா, இங்கே 10 லட்சம் ஒரு சேர்த்து வைப்பாரு. சேர்த்து வச்சது இங்கே என்ன ஆயிரும்? வழிபாடு செஞ்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை. வழிபாடு செய்யணும். அந்த 10 லட்சம்னா ஒரு நிமிஷத்தில் ஒரு நோய்க்கு தாங்காது. அப்படி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் தான் கொடுக்கணும். புரியுது அவங்களுக்கு? அப்போ என்ன செய்யணும்? சிவபெருமான சார்ந்தே இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு எந்த விதமான செல்வமும். அதனால் இடையில வந்து செல்வம்னா இடையில வந்தது இடையிலே போயிடும். புரியுது அவங்களுக்கு? இந்த உலகத்தில் எதெல்லாம் இடையில வருதோ அது இடையிலேயே அதை நம்ம மறந்துடக்கூடாது. நமக்கு பெர்மனண்டாக என்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடியது சுவாமியுடைய திருவடி மட்டுமே. அதுதான் நமக்கு எப்பயுமே நம்ம வந்து துணைக்கணும். உற்றார் கூட நம்மளை கைவிட்டுருவாங்க, சுவாமி நம்மளை கைவிட்டு உற்றார் அருளரும் உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை பூத்த நல்லா நமக்கு. அதனால் சுவாமியுடைய திருவடி தான் நமக்கு கடைசி வரைக்கும் துணை. இது திரும்பி பார்க்காதா கையை பிடிப்பாரு, திரும்பி பார்க்காத இங்கே வா அப்படின்னு பிடிச்சி எடுத்து போவாங்க. திரும்பி கூட பார்க்க கூடாது, அந்த கொல்லி வச்சுட்டு தூக்கி போடுவாங்க. அதுபோல் நமக்கு உற்றார் கடைசி
துணை அவர் சுவாமி தான். யாருமே நமக்கு துணை கிடையாது. அதுதான் சகமல்லால் தனிமை இல்லை, தாளலால் துணையும் இல்லை. சிவபெருமான் திருவடியை கூட நமக்கு துணை எதுவும் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? சிவபெருமான் திருவடி தான் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? நகமெல்லாம் தேவைய நகந்தெய்ற அளவுக்கு பூ பறிக்கணும்னாரு. அப்படி சிவபெருமான் தான் துணை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன செய்யணும்னாரு? நகமெல்லாம் தேவைய கையால் நாள் மலர் தொழுத்து தூவி முகமெல்லாம் கண்ணீர் முன் படிந்து தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனாரே யார் சொல்றான்? அதனால இருக்கும்போதே சிவபெருமான நல்ல மலர்களாக மறுத்து இறைவனை வழிபாடு செய்து வச்சா நமக்கு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியா எப்பனாலும் உயிர் போட்டியா நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு நம்ம தைரியமா இருக்கலாம். புரியுது அவங்களுக்கு? இறக்கும் போது இறப்பு நிம்மதியா. அதனால இருக்கும்போதே நல்லா வழிபாடு செய்து அப்படி உடனே அவர் என்ன பண்ணாரு? தக்கையின் உடனே தேவர் குருவான வியாழபகவான் பார்த்து இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம் சென்று அவர் வாழ்த்து தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி மாயாபுரியில அந்த தக்க மாபுரியில இருந்ததும் எல்லா தேவரும் போய் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. வியாழ குருவெல்லாம் வந்து வாழ்த்து தெரிவிச்சாரு. அசுர குரு போய் வாழ்த்து தெரிவிச்சாரு. அசுரனுக்கு அசுரனான அசுரேந்திரனை அடைந்து உனக்கு தேவர்களால் உண்டான துன்பம் தொலைந்தது என்று அவங்களாம் போய் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அசுரகுரு யாரு? சுக்கராச்சாரியர். உடனே இந்திரனுக்கு தக்கன் தலைவராகி விட்டான் என்ற காரணத்தையும் சொல்லி அந்த தக்கனை நீ அடைவாயாக. இந்திரன்ட்ட போய் உனக்கே தலைவராயிட்டாயா அவரு யாரு? தக்கன். ஆனால் நீ போய் அவன் போய் ஆசீர்வாதம் அப்படின்னு இந்திரனை போய் அனுப்பிச்சதும் எல்லாரும் வந்து அவர் வந்து தக்கன்ட்ட வந்து பணிகிறாங்க. எல்லா தேவர்களையும் அரசாட்சி புரிகிற அளவுக்கு சிவபெருமான்ட்ட வராயிட்டார். அப்படி வாங்கினதுமே உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க? வாழ்த்து தெரிவித்தார்கள். அமிர்தத்தை உண்டவனை போல களத்தில் பெரிய மகிழ்ச்சி அடைய வெளியே புலப்பட மேகம் போல எழுந்து பழைய சுற்றத்தவரை கூடி அவருடனே தக்கனிடம் சென்றான். உடனே எல்லாரும் அந்த அசுரர்களோட சேர்ந்து அவருடைய இருந்தாரு. யாரு? நமது தக்கன். நரசிம்மத்தை போன்ற அசுரேந்திரன் தக்கனிடம் செலுத்துதலும் ஒளியுடைய சூரியனும் சந்திரனும் மற்ற கோள்களும் நாள்களும் மற்ற கூட்டமான கணங்களாக உள்ளவரும் நீண்ட பெரிய தேர் மீதும் விமானத்தின் மீதும் தக்கனிடம் செல்லும் நெறியில் சென்றனர். அந்த அசுரேந்திரன் யாரு? தக்கனிடம் சென்ற தன்மையை செலுத்துவதற்காக முறையே அசுரனின் குருவான வியாழ பகவான் சுக்கிர பகவான் அறிந்தார். அவர் இந்திரனுக்கு அஞ்சி மேருமலையில் நுழைந்திருந்த அசுரருக்கு அரசரான அசுரேந்திரனை அடைந்து உனக்கு தேவர்களால் உண்டான துன்பம் தொலைந்தது என்றார். இப்ப தக்கன் வந்து யாரு? இன்னைக்கு சூடா தான், ரொம்ப சூடா இருக்கு. தொண்டைக்குள்ள உள்ள போய் சுடுது. இப்ப அசுரேந்திரன் வந்து இவருக்கு வாழ்த்து வச்சதுனால இவங்களுக்கு வந்து தேவர்களால பயம் இல்லை அப்படின்னு அசுரனுக்கு அசுரேந்திரனும் எல்லாரும் வந்து சேர்ந்து தக்கன் கூட இருக்காரு. அவங்களோட சேர்ந்து அங்கே இருந்து மேலும் தவழும் வானத்தில் உள்ளவர் திக்குப்பாளர் பாம்புகள் வாழ்கின்ற பாதாள உலகத்தில் உள்ளவர் மற்றவரும் தக்கனை சென்றடைனர். இப்ப எல்லாரும் எல்லா உலகத்தில் உள்ளவங்களும் இவங்ககிட்ட வந்து வாழ்த்து தெரிவிக்க வந்தாங்க. தக்கனின் இரு அடிகளையும் வணங்கினார்கள். சிவபெருமான் பெரும் பெரிய அருளால் அவனுக்கு கிடைத்த ஆற்றல்களை புகழ்ந்தவர்கள். உங்களுக்கு சிவபெருமானுடைய அருளே கிடைத்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவரை புகழ்ந்தார். நீங்களும் தாமரை இருக்கையாக உடைய 4 முதலான அமரர்கள் தாம் செய்யக்கூடிய கடமையை எண்ணி நாள்தோறும் துதிக்க மெய் உணர்ச்சிகளால் தக்கன் பெரிய சந்திர பட்டப்படையும் ஆணையும் எல்லா உலகம் செல்லுமாறு அரசு கேட்டிருந்தார். எல்லாரும் போன மாதிரி என்ன செஞ்சாரு? அவர் அரசு கேட்டிருந்தாரு. நாளைக்கு தக்கன் மகப்பெருப்படலாம். எப்படி மகப்பேராகி உமையம்மை எப்படி அவர் வந்து படாங்கன்னு நம்ம நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லி இதரம் உள்ளம் நிறைந்து வகை சிறந்த கந்தபுராணத்தை கேட்டதால் உங்களுடைய வரவினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகள் பாடி அடியின் உரையை நிறைவு செய்யும். காஃபியை குடிச்சிக்கலாம். ஆமாம், அருமையான ஒரு படம் என்ன அவங்க செய்யும். கிளம்பிட்டேன் சாப்பாடு சிவா இன்னைக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். பிட்டுக்கு மண் சுமந்த இதை கேட்டீங்களா? கேட்கல, பார்த்தேன் நான். சரி, நான் பாருங்க அது ஃபுல்லாக கிளம்பு. பிட்டுக்கு எப்படி மண் சுமந்த கதையோட சரி. சிவநாமனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி நீதிரும் பகசி குரு சிவகாம சுந்தரிதன் வரவாளகாந்த இன செயலே விரும்பி உள்ளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் அடைந்துழலும் அடியேன் அஞ்சல் என வரவேணும் அறிவா
தினம் திடீர் குரலோடு ஒன்றுமறி ரகுராம சிந்தை மகிழ்மருகோ நவலோகம் கைதொடு நிஜ தேவனம் கிருத நடமான விஞ்சை கருவிலை கோவே தேவயானை அங்குரம் மணவாள சம்பிரமுரு திறமீர மிஞ்சி கதிவடிவேலா இரு ஆவினன் குடியில் வருவேல் சவுந்தரிக ஜெகமேமை கண்ட விரல் பெருமானே என்னை வெல்வாய்வு கண்டான் உத்தரிக்கும் விஞ்ஞான வான்வாய் எல்லாரும் உத்தரிவாள் நமச்சிவாய தேவன் சைராதி மரபடியும் திருவருள் தெரியுமாகும் ஆறில் தளர்ந்து வாழ்க அறுமுக வாழ்க வெற்றி குறிச்சி தனிமையில் வாழ்க குக்குட வாழ்க செவ்வேடி அறி மஞ்சள் வாழ்க யானைதன் அண்ணன் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மியில் வளாதுமிக மணிவளம் துறக்க மன்னன் பூன்மறை அரசு செய்க குறைவில்லா தெய்வங்கள் வாழ்க நான் வரை அரங்குவங்க அற்றமும் வெளிமல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக அகம் பார்வதி பதையே